அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள். இங்கே இந்த விழா காலத்தை சிறப்பாக சிறப்பிக்க ஒரு பட்டிமன்றத்துடன் கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் இங்கே குழுமியிருக்கிறோம். இந்த பட்டிமன்றத்தை தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் கோல்ட் மைக் நித்தம் பேசு வலையொலி நேயர்களுக்கும் சிறப்பாக இணைந்து வழங்குவதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. பட்டிமன்றம் என்றதுமே தலைப்பு என்ன என்று கேள்வி வரும். இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் உறவுகளுடான பிணைப்பு அதிகரித்திருக்கிறது, குறைந்திருக்கிறது. இதுதான் இன்றைய தலைப்பு. இதை விவாதிக்க இங்கே 8 பேச்சாளர்கள் குழுமியிருக்கிறோம். எங்களை சிறப்பாக வழிநடத்த இந்த பட்டிமன்றத்தை தேராய் இழுத்து செல்வதற்கு நடுவராய் நம்முடன் மேகலா ராமமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நடுவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. அவரை பற்றி அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி. புளோரிடா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில், அதாவது பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டியில பொறியியல் சார் இயற்பியல் துறை பேராசிரியராக, பிசிக்ஸ் ப்ரொஃபசர் இன் இன்ஜினியரிங்காக பணியாற்றி வருகிறார். இவர் முனைவர் சோ சத்தியசீலன், முனைவர் அறிவொளி, முனைவர் சிவச்சந்திரன், முனைவர் சிவசங்கரன், முனைவர் சாரமன் பாப்பையா, திரு சாரங்கபாணி, திரு சுகிசிவம் இவர்கள் போன்ற ஆளுமைகளின் தலைமையில் கூட பட்டிமன்றங்களிலும் கருத்தரங்களிலும் பங்கேற்ற அனுபவமிக்கவர். அவருடன் பட்டிமன்றத்தில் நடுவராய் நாங்கள் பேசுவது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. பட்டிமன்றம் மட்டுமல்லாது பல அரங்குகளில் தனி சொற்பொழிவுகளும் நிகழ்த்தியுள்ளார். தினமணி நாளிதழின் இணைப்பான தமிழ்மணியிலும் வல்லமை, திண்ணை, தென்றல் முல்லை முதலிய இனிய இதழ்களிலும், சிங்கையிலிருந்து வெளிவரும் தமிழ் மக்கள் மனம் இதழிலும் கட்டுரைகள், கவிதைகள், சிறுகதைகள் போன்றவற்றை படைத்து வருபவர். பன்மணிக்கோவை, அறிவும் அறிஞர்களை, குறுந்தொகை, நருந்தேன் ஆகிய நூல்களின் ஆசிரியர். வல்லமை மின்னிதழின் ஆசிரியர் குழுவிலும் மதிப்பாய்வு குழுவிலும் இடம்பெற்றிருப்பவர். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் ஆட்சிக்குழு உறுப்பினர், BOD in MTS. வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்களுக்கான நடுவு அமைப்பின் ஆட்சிக்குழு உறுப்பினர். சிகாகோ பெண்கள் அமைப்பினர் வழங்கிய பெண் விருது, புதுச்சேரி ஒரு துளி கவிதை அமைப்பினர் வழங்கிய தமிழன்பன் 80 விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளவர். இப்படிப்பட்ட ஒரு அனுபவமுள்ள நடுவருடன் இந்த பட்டிமன்றத்தை நீங்களும் கேட்க அவளை இருப்பீர்கள் என்ற சிறிய முன்னுரையுடன் பட்டிமன்றத்தை துவங்குவதற்கு நடுவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. என்னை பற்றி அருமையானதோர் அறிமுகத்தை கொடுத்த ஸ்ரீதர் சுவாமிநாதனுக்கு என்னுடைய நன்றி. தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சியும் கோல்ட் மைக் நித்தம் பேசு வலையொலியும் இணைந்து வழங்கும் 2026ஆம் ஆண்டு பொங்கல் சிறப்பு பட்டிமண்டபத்தை கண்டு ரசிப்பதற்காக காத்திருக்கின்ற தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கமும் பொங்கல் வாழ்த்துக்களும். இன்றைய வாழ்க்கை முறையில் உறவுகளுடனான பிணைப்பு அதிகரித்திருக்கிறதா, குறைந்திருக்கிறதா எனும் சிந்தனைக்குரிய தலைப்பிலே இப்போது பட்டிமண்டபம் நிகழ இருக்கிறது. நண்பர்களே, மனிதன் அடிப்படையிலே ஒரு சமூக விலங்கு. மேன் இஸ் அ சோசியல் அனிமல் என்று சொல்லுவார் கிரேக்க சிந்தனையாளரான அரிஸ்டாட்டில். அவனுடைய அமைப்பே பலரோடு சமூகமாக, இனமாக இணைந்து வாழுகின்ற வகையிலே தான் படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய டிசைனே அப்படித்தான். மற்றவர்களோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் அவனுக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்கிறது. தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல் கூட நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். அந்த வாழ்க்கை தான் சமூகத்தோடும் உறவுகளோடும் இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் மனிதனுக்கு மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தரக்கூடிய வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. உறவுகள்னா என்னங்க? வெறும் அம்மா அப்பா மட்டுமா? இல்ல, அதையும் தாண்டி அம்மா அப்பாவோடு கூட பிறந்தவர்கள், நம்மோடு கூட பிறந்தவர்கள், தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, சித்தப்பா சித்தி, அத்தை என்று எல்லோருமே நம்முடைய உறவுகள் தான். ஏன்னா இந்த காலத்துல இந்த உறவுகள் அப்படிங்கிற அந்த ஒரு வட்டமே ரொம்ப சுருங்கிடுச்சு. இப்ப தாத்தா பாட்டிலாம் கூட எக்ஸ்டெண்டட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படிங்கிற அந்த நிலைக்கு போய்விட்டார்கள். ஆனா உறவுகள் அப்படிங்கிறப்போ அது எல்லோரையும் சேர்ந்த ஒரு அமைப்பாகத்தான் எல்லா காலத்திலுமே கருதப்பட்டு வந்திருக்கிறது. தமிழ்ல அழகான ஒரு சொல் இருக்குங்க, கிளை அப்படின்னு பேரு. கிளைனா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? மரத்தினுடைய கிளை இல்லையா?
மரத்திலிருந்து கிளைக்கின்ற கிளையை போலதான் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் கிளைப்பவர்கள் கிளைஞர்கள், கிளை அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த உறவினர்கள். தமிழ்ல மட்டும்தான் இந்த அழகான சொல். இப்ப இங்கிலீஷ்ல நீங்க பிரான்ச் அப்படின்னா அது ரிலேட்டிவ்ஸை குறிக்காது. தமிழ்ல மட்டும்தான் நீங்க கிளை அப்படின்னு சொல்லும் போது அது உறவினர்களை குறிக்கக்கூடிய சொல்லாக புழக்கத்துல இருக்கு. வெற்றி வேர்க்கை அப்படின்னு ஒரு நூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு அருமையான கருத்தை சொல்லுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றத்திற்கு, அதாவது செல்வர்க்கு அழகு செழும் கிளை தாங்குதலாம். இப்ப நம்ம குடும்பம்னு எடுத்துக்கிட்டாலே அதுல எல்லாருமே வசதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில உறவினர்கள் வசதியா இருப்பாங்க, சில பேர் வசதி குறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். ஆக வசதி மிகுந்த செல்வர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வசதி குறைந்த தங்களுடைய கிளை, செழுங்கிளைன்னு வருது பாருங்க, தங்களுடைய நல்ல உறவுகளை தாங்கி பிடிக்க வேண்டும். ஆக வசதி மிகுந்த உறவுகள் வசதி குறைந்த தங்களுடைய சுற்றத்தை, கிளைஞர்களை தாங்கி பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இலக்கியம் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை. இங்கிலீஷ்லயே கூட பாத்தீங்கன்னா குடும்பத்தை ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல எல்லாருமே நமக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் எல்லாம் கூட இணைத்து அந்த ஃபேமிலி ட்ரீ என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கு. குடும்பமும் அப்படித்தான், அதை ஒரு மரத்தோடு நாம் ஒப்பிடலாம். அதுல இருக்கக்கூடிய வேர்கள் யாருன்னு பார்த்தா நம்முடைய மூத்தோர்கள். அது கண்ணுக்கு தெரியல அப்படிங்கறனால அவங்க மறைந்து விட்ட முன்னோர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிமரம் இருக்கு இல்லையா, ஸ்டெம், அதுதான் இப்போது இருக்கக்கூடிய இந்த தலைமுறை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது அந்த மரத்திற்கு மேலே வளரக்கூடிய அந்த கிளைகள், இலைகள், இவங்களெல்லாம் நம்முடைய உறவினர்கள். அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, உடன் பிறந்தவர்கள், இவங்க எல்லோருமே தான் அந்த கிளைகள். அதற்கும் மேலாக வருங்காலத்திலே காய்க்கக்கூடிய காய்களாக, கனிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் வருங்கால தலைமுறையினர். ஆக இதுல எந்த ஒரு பகுதியையுமே நம்ம தேவையில்லாத பகுதியினோ பயனில்லாத பகுதியினோ சொல்லவே முடியாது. எல்லாம் சேர்ந்ததுதான் மரம். இதுல எந்த பகுதி பாதிக்கப்பட்டாலும் அது மரத்தினுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். அதே மாதிரிதான் உறவுகள். இதுல எந்த உறவு பட்டு போனாலும் விட்டு போனாலும் அது நமக்கு ஒரு இழப்பு தான். அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனத்தை, சமூகத்திலே, குடும்பத்திலே ஒரு பலவீனத்தை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தமிழர்களுக்கு இவ்வளவு அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா ஒண்ணு மண்ணா உரமுறையா வாழறதுதான் நம்முடைய பண்பாடு, பழக்கம். நெடுங்காலமாகவே பாசக்கார மக்களாகத்தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம். இன்னொரு அழகான விஷயம் என்ன தெரியுமா, நம்முடைய தமிழ் மொழியில மட்டும்தான் 7 தலைமுறைக்கான சொற்கள், முன்னோர்களை குறிக்கக்கூடிய சொற்களும் இருக்குங்க. நீங்க எந்த மொழியில தேடி பார்த்தாலும் கிராண்ட்ஃபாதர், கிரேட் கிராண்ட்ஃபாதர், அதுக்கு மேல கிரேட் கிரேட்லாம் போட்டுட்டு போக மாட்டாங்க. அதுக்கெல்லாம் சொற்களே கிடையாது அவங்கள்ட்ட. ஆனா நம்முடைய தமிழை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் இந்த தலைமுறை, நாம் இந்த தலைமுறை, நமக்கு முந்தைய தலைமுறை அப்படின்னு பார்க்கிறப்ப நம்முடைய தந்தை, தாய், அதற்கும் அடுத்து வரக்கூடியவர்கள் பாட்டன், பாட்டி, அதுக்கு முந்தைய தலைமுறைன்னு பாத்தீங்கன்னா ஓட்டன், ஓட்டி, அதுக்கு முன்னால இருக்கிற தலைமுறை பூட்டன், பூட்டி, அதற்கு பிறகு சேயோன், சேயோன், அதற்கும் முன்னால தலைமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா பரன், பறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பரனும் பறையும் 7வது தலைமுறை உறவினராக நமக்கு வருகிறார்கள். அதிலிருந்து உருவான சொல் தாங்க பரம்பரை அப்படிங்கிறது. உங்களோட பரம்பரை என்ன அப்படின்லாம் நம்ம சாதாரணமாவே பேச்சு வழக்குல பயன்படுத்துறோம். ஆனா அதனுடைய பொருள் நமக்கு தெரியுமானா பலருக்கு தெரிஞ்சிருக்காது. பரனும் பறையும் நம்முடைய 7வது தலைமுறையை சேர்ந்த மூத்தோர்கள், முன்னோர்கள். ஆக இப்படி ஒவ்வொரு தலைமுறையாக அந்த பெயர் கொடுத்து அடையாளப்படுத்தி நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னாலே உறவுகளுக்கு நம்ம எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தருகிறோம் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து புரியுது இல்லையா? அது மட்டும் இல்ல, நம்முடைய திரைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்பவே நம்ம இதுலயே எத்தனையோ பேரு தளபதி ஃபேனு, தலை ஃபேனு எப்படி எல்லாம் இருக்கிறீங்க. அவங்களுடைய படங்களையே நீங்க எடுத்து பார்த்தாலே ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஓடின படங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா த ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இந்த மாதிரி உறவுகளுக்காக அவர்கள் வாடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி படங்கள் தான் பிளாக் பஸ்டர் ஹிட்டா போகும். அந்த காலத்துல இருந்தே இப்படிதான். அண்ணன் தங்கச்சியினுடைய சிறப்பை பேசிய பாசமலர், அந்த படம் எவ்வளவு ஒரு கிளாசிக் மூவியா இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய சமுதாயத்துல இருக்கிறது. அதே மாதிரியே அந்த அண்ணன் தங்கை பாசத்தை பேசினது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணன் ஒரு கோயில்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் 90ஸ்ல பாத்தீங்கன்னா கிழக்கு சீமையிலேன்னு ஒரு படம், அது பாசமலருடைய அடுத்த வெர்ஷன் அப்படின்லாம் கூட பேசிக்கிட்டாங்க. அப்படி ஒரு படம் வந்தது. சமீபத்துல கூட உடன்பிறப்பே அப்படின்னு ஒரு படம். ஆக இந்த பாசம், உடன்பிறப்பினுடைய சிறப்பு, இதை சொல்லுகின்ற வகையில இன்னி வரைக்கும் படங்களை நாம்
எடுத்துக்கொண்டு வெற்றிகரமாக ஓட்டி கொண்டிருக்கிறோம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரையும் சேர்த்து அவங்களுடைய பாசத்தை சொல்லுவதற்காக ராஜபாட்டு ரங்கதுரை அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதுவும் நல்ல வெற்றிகரமாக ஓடின படம். அவ்வளவு ஏன், இப்ப சமீபத்துல வந்ததே மெய்யழகன் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் என்ன கதை சொல்லிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன விரிசல்கள் இருக்கலாம். அதை நம்ம பெருசுபடுத்தி கொண்டு பல ஆண்டுகளாக பிரிந்து வாழக்கூடாது. அதை பெருந்தன்மையோட மன்னிச்சுட்டு, தவறுகள் யாராவது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவங்க மீண்டும் இணைந்து ஒன்றாக வாழ வேண்டும். அது சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல, நீர் அடிச்சு நீர் விலகாது அப்படின்னு. அந்த மாதிரி சின்ன சின்ன மனக்கசப்புகளோ வேறுபாடுகளோ இருந்தா கூட அதை பெருசுபடுத்தாம மறுபடியும் ஒன்றாக சேர்ந்து எல்லாரும் வாழ்வதுதான் உறவுகளுக்கு சிறப்பு அப்படிங்கிறத வலியுறுத்தின படம் தான் அந்த மெய்யழகன். அது மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக மக்களால் கொண்டாடப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய நம்ம திரைப்படங்களை பற்றியும் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையிலே அது 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீபகற்பம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அதுவும் முத்து குளித்தல், அது கடலால சூழப்பட்டிருப்பதனால இங்க முத்து குளித்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தொழில். எதுக்காக இந்த முத்து குளித்தலை பத்தி நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த முத்து குளித்தல் மீனவர்கள், இந்த பரதவர் சமுதாயத்தினர் நீண்ட நெடுங்காலமாக செய்து வருகிறார்கள். அதிலும் இந்த கொற்கை முத்துக்கள் உலக புகழ் பெற்றவை, நமக்கு தெரியும். அங்க அப்படி முத்து குளிக்கிறப்ப எப்படி நடக்குமா, யார் முத்து குளிக்கிறாங்களோ அவங்க இடுப்புல ஒரு கயத்தை கட்டிட்டு, ஒரு பக்கத்துல ஒரு படகு இருக்கும், அங்க ஒரு ஆள் இந்த கயத்துடைய ஒரு முனையை பிடிச்சிட்டு இருப்பான். இந்த முத்து குளிக்கிறவங்க ஒரு 5 மீட்டர்ல இருந்து 10-12 மீட்டர் வரைக்கும் உள்ள இறங்குவாங்க. முழுகி மூச்சை அடக்கி அந்த முத்து சிப்பிகள்லாம் இருக்கிற இடத்துல இருந்து அதை அப்படியே அள்ளுவாங்களாம். அதை அள்ளி ஒரு கூடையிலையோ அல்லது வலையிலையோ போட்டுக்கொண்டு வருவாங்களாம். அப்படி அவங்க மூழ்கும் போது அவங்கள கவனமாக பிடித்து கொண்டிருக்கிற அந்த கயிறு யார்கிட்ட கொடுக்கப்படும்னு பாத்தீங்கன்னா, யார் உள்ள போறானோ அவனுடைய சகோதரியினுடைய, அதாவது இந்த உள்ள போயிருக்கிறான் இல்லையா, அவன் மனைவியின் சகோதரன் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள முழுகி கொண்டிருக்கிறவனுடைய மனைவியின் சகோதரன், அதாவது இவனுக்கு மச்சா முறை அல்லது மைத்துனன் முறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவனிடம்தான் அந்த கயிற்றை கொடுப்பார்களாம். ஏன் அப்படின்னா, அவனுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கும். தன் சகோதரியினுடைய கணவன் உள்ள போய் மூச்சடக்கி முத்தெடுக்கிறான். அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா அது தன் சகோதரியினுடைய வாழ்க்கையை பாதிக்கும், அவளுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும் அப்படிங்கிற அந்த கவலையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கும்னா அந்த பொண்ணோட கூட பிறந்த சகோதரனுக்கு தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால அவன் கையில அந்த கயித்தை கொடுப்பான். அவன் அப்படி முழுகிற மாதிரி இல்ல ரொம்ப அடியில போய் மூச்சு திணற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டதுன்னா அவன் டக்குன்னு கயித்தை மேல தூக்கிடுவான். எவ்வளவு கால்குலேஷன் பண்ணி யார்கிட்ட எந்த வேலையை கொடுத்தா அது சிறப்பாக இருக்கும் அப்படின்லாம் நம்முடைய மக்கள் சிந்திச்சு அந்த வேலையை கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க உண்மையிலேயே இருக்கக்கூடிய பிணைப்பு கயிற்று பிணைப்பு இல்லை, அது உறவு பிணைப்பு இல்லையா. அவனுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த மைத்துனன் கையிலே அந்த கயிற்றை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆக ஒவ்வொன்றிலும் பாத்தீங்கன்னா நுட்பமான அந்த உறவுகளின் ஊடாட்டமும் பிணைப்பும் அந்த பாசமும் தான் நமக்கு வெளிப்படுகிறது. நம்முடைய வள்ளுவ பேராசான் எத்தனையோ விஷயங்களை எப்படி வகுத்தும் தொகுத்தும் திருக்குறளிலே பட்டியலிட்டு கொண்டே செல்கின்றவர் சுற்றத்தினரை பேண வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி ஒரு அதிகாரமே எழுதியிருக்காருங்க. அதனுடைய பெயரு சுற்றந்தழால். சுற்றம்னா உங்களுக்கு தெரியும், சுற்றத்தினர், உறவினர்கள். தழால்னா தழுவுதல். சுற்றத்தினரை தழுவி வாழுங்கள், அரவணைத்து வாழுங்கள் அப்படின்னு அவர் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். அதற்கு எப்படி இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் வேணும் இல்லையா. அதற்கு அவர் காட்டக்கூடிய அந்த எக்ஸாம்பிள் காக்கைகள். ஏன்னா காக்கைகள் எப்போதும் ஒன்றாக கூடிதான் அந்த உணவை உண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். தனியாக நீங்க ஒரே ஒரு காக்கைக்கு உணவு வைத்தால் கூட எல்லா காகங்களையும் கரைந்து அழைத்த பிறகுதான் அந்த காகம் உண்ணும். அதனால வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உண. காக்கை எதை கொடுத்தாலும் கரவாதுன்னா ஒழிக்காமல் தன்னுடைய சுற்றத்தினரையும் கரைந்து அழைத்து உண்பது போல எவன் வாழ்கிறானோ அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு கிடைக்கக்கூடியவற்றை நீங்களும் பகிர்ந்து பகுத்து உண்டு, ஷேரிங் இஸ் கேரிங் இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க வாழ்ந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும், நீங்களும் வளம் பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம வள்ளுவ பேராசானும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். இப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய இலக்கியங்களாக இருக்கட்டும், திரைப்படங்களாக இருக்கட்டும், வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், எல்லாமே உறவினர்களோடு இணைந்தும்
பிணைந்தும் வாழ்கின்ற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி இருக்கின்றார். ஆக இந்த அளவுல நம்ம இந்த முன்னுரையை வைத்துக் கொள்ளுவோம். ஆனா இந்த அமைப்பு, இந்த பிணைப்பு இந்த தலைமுறையிலே இருக்கிறதா அப்படிங்கறத ஆராய்ச்சி செய்வதற்கு தான் இப்ப நம்ம 8 பேரை கூட்டிட்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த மாதிரியான வாழ்க்கை முறை நம்முடைய தமிழர்களின் வாழ்க்கை முறைன்னு பார்க்கிறோம். அது இன்னமும் இருக்கா? அது தொடர்கிறதா? அந்த பிணைப்பு அதிகரித்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா என்பதை இந்த பொங்கலை ஒட்டி ஆராய்ச்சி செய்வது பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இந்த பண்டிகை காலங்கள்ல தான் நம்ம எப்போதுமே உறவுகளோடு சேர்ந்து பண்டிகைகளை கொண்டாடுவது வழக்கம் இல்லையா? அப்ப இந்த சூழலுக்கு ஏற்ற ஒரு தலைப்பு இது. அதனால பண்டிகை உறவுகளுடனான இணைப்பு இன்றைய வாழ்க்கை முறையிலே அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்று நாம் ஆராய இருக்கிறோம். அதிகரித்திருக்கிறது என்று பேசுவதற்கு 4 பேர் வந்திருக்கிறார்கள். சுபாஷினி தினகரன், ஹரிஹரன் மீனாட்சி சுந்தரம், ஆனந்த பிரகாஷ் நித்யானந்தம், சங்கீதா மாதவன் என்று. இல்லை குறைந்திருக்கிறது என்று பேசுவதற்கு சுமித்ரா ராஜவேலு, ஸ்ரீதர் சுவாமிநாதன், உண்ணாமலை சுப்பையா, கிங்ஸ்லி சாமுவல் என 4 வந்திருக்கிறார்கள். இந்த இவர்களுடைய வாதங்களை எல்லாம் கேட்ட பிறகு நடுவர் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்துவிட்டு தீர்ப்பை வழங்குவார். ஆக இப்ப நம்ம அதிகரித்திருக்கிறது என்ற அணியில் இருந்து நம்முடைய பட்டிமன்ற விவாதத்தை தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த அணியினுடைய தொடக்க பேச்சாளராக வருபவர் திருமிகு சுபாஷினி தினகரன். நல்ல அனுபவம் மிக்க பேச்சாளர். இவருடைய சொந்த ஊர் கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி, இயற்கை எழில் சூழ்ந்த பகுதி இல்லையா? இயற்பியல் துறையிலே எம்எஸ்சி எம்ஃபில் படித்தவர், தமிழ் ஆர்வலர், பட்டிமன்ற பேச்சாளர், டோஸ்ட் மாஸ்டர் இன்டர்நேஷனல் இர்விங் கிளப்பினுடைய துணைத் தலைவர், மெட்ரோபிளக்ஸ் தமிழ்ச்சங்கத்தின் மேனாள் துணைத் தலைவர், எம்டிஎஸ் வானொலியிலே நிகழ்ச்சி தொகுப்பாளர், தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் யூத் டைரக்டர், அது மட்டும் இல்லாமல் பெட்னா நடத்துகின்ற அந்த தமிழ் தேனி நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அவரைத்தான் நாங்க முதல்ல அழைத்து வருகிறோம். வாங்க சுபா, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நித்தம் பேசு வலையொலி நேயர்களுக்கும் முதற்கண் நம் தித்திக்கும் சிறப்பு பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பான இன்றைய வாழ்க்கை முறையில் உறவுகளுடனான பிணைப்பு அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா அப்படின்னு பாக்குறோம். அதுல கண்டிப்பா அதிகரிச்சிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம உறவா இல்லாட்டி கூட கொஞ்சம் நட்பு கொஞ்சம் உயர்ந்தா உறவு தான். அதனால நம்மளே இன்னைக்கு சேர்ந்துதான் நம்ம பேச வந்திருக்கிறோம். அத பத்தி நான் பேசி எங்க அணிக்கு கொஞ்சம் வலு சேர்க்கலான்னு பாக்குறேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன பாக்குறோம்னா, சொந்த உறவு எப்ப தொடங்குதுன்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? நம்ம பிறந்த உடனே நம்ம முதல்ல பாக்குற முகம் நம்ம தாய், தந்தை, தாத்தா, பாட்டி, அப்படி அன்போட தொடங்குறது தான் உறவுங்கிறது நம்ம இன்னைக்கு மறுக்க முடியாது இல்ல. நம்ம பிறந்தவுடன் பாக்குற உறவே அம்மா அப்பா தான். அதுக்கான அன்பு பிணைப்புங்கிறது அன்னையில இருந்து நம்ம தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அதை கொண்டுட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம். அதுல அதிகரிச்சிருக்கான்னு பார்த்தா அதிகரிச்சுட்டு தான் போகும், குறைக்கிறதுக்கு வழியே இல்லை. எதிரணி என்ன பத்தி பேச போறாங்கன்னு நான் ஆவலா காத்திருக்கிறேன். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க எல்லாருமே நாம பார்க்கும் முதல் முகம் தாய் தந்தையா இருந்தா கூட அன்போட அவங்க வளர்க்கும் போது அந்த காலம் இந்த காலம் நம்ம பார்க்க தேவையில்லை. உறவுகள்ல நம்ம ஆழம் விழுது போல அது பெரிய மரமா வேரூன்றி நிற்கும். உறவுகள் விழுதுகளாக சேர்ந்து பலம் சேர்ப்பதனாலதான் அந்த மரம் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகும். எத்தனை சேதம் வந்தாலும் அதை நம்ம தாங்கி பிடிக்கிறது. நடுவர் சொன்னாங்க ஃபேமிலி ட்ரீ, இட்ஸ் அ ட்ரீ. கிளைகள் தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். அதுல பூ, காய், கனி, விதைகள் வரைக்குமே நம்ம அந்த மரம் நம்ம ஒரு ஃபேமிலியா அதை கொண்டுட்டு போவோம்னு சொல்லுவோம். கண்டிப்பா அந்த பரம்பரைங்கிறது ஒரு ஒரு விதையா தொடங்கி ஒரு விருட்சமா வளர்ந்து அந்த விழுதுகளா நம்ம இன்னைக்கெல்லாம் வேரூன்றி பல இடங்கள்ல நம்ம பரப்பிட்டு இருந்தா கூட அதை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு போறோம். அந்த பிணைப்பு இல்லைன்னா கண்டிப்பா அது சாத்தியம் இல்லை. அன்னைக்கு பாத்தீங்கன்னா உறவுகள்ல எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஒரு கூட்டு குடும்பமா இருந்தோம். நிறைய சொந்தங்கள், நிறைய குழந்தைங்க ஒரே வீட்டுல
கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறைந்தது ஒரு 5-6 குழந்தைங்களாவது இருப்பாங்க. ஒரு பெரிய ஸ்கூல் மாதிரி பள்ளிக்கூடம் மாதிரி தான் நம்ம வீடுகள்லாம் இருந்தது. அவங்களுக்கு வந்து அன்பை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு என்ன சொல்றது, முழுமையா கொடுக்க முடியலன்னு ஒரு குறை இருந்தா கூட நம்ம அத சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு 1, 2 தான் இருக்கு. அனைத்து அன்பையும் நம்ம அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். அப்போ நம்ம திரும்ப பெறதும் அந்த அளவுக்கு இருக்கு. அது கொஞ்ச நேரத்துல என்னன்னா அது கொஞ்சம் அதிகமாயி கொஞ்சம் நெருடலாவும் இருக்கு. ஆனா வந்து இன்னைக்கு பிணைப்புன்னு பாத்தீங்கன்னா அம்மா அப்பா பேசிக்காத காலத்துல இருந்து இன்னைக்கு வந்து அம்மா அப்பா பயங்கரமா டிஸ்கஸ் பண்றோம். குழந்தைங்களோட உட்கார்ந்து என்ன டாபிக்னாலும் ஓப்பனா நம்ம பேசுறோம். தாத்தா பாட்டி கூட அவங்க ரைம்ஸ் சொல்லி விளையாடுறாங்க. இதெல்லாம் சாத்தியமா இருக்கு. இது வந்து கண்டிப்பா இந்த உறவுகளுக்கான நெருக்கம் வந்து அதிகரிக்குதே ஒழிய குறையுதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும். உறவுகளுக்கும் இன்னைக்கும் நம்மளுக்கும் இன்னைக்கு வந்து பிணைப்பு அதிகமாக இருக்க முக்கிய காரணமா இருக்கிறது என்னன்னா டெக்னாலஜி. அதை நம்ம வந்து மறுத்துட்டு அடுத்த இதுக்கு போவே முடியாது. ஏன்னா நம்ம டெக்னாலஜி இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து நம்ம வெளியிடங்கள், நம்ம வெளியூராகட்டும் வெளிநாடுகளாகட்டும் பறந்து விரிந்து நம்ம இருந்தா கூட நம்ம இன்னைக்கு ஒரு போன் கால் அவேங்கிற மாதிரி ஒரு வீடியோ கால் பண்ணி நம்ம பேச முடியுது. அந்த காலத்துல வந்து வெளியூர் கிளம்பி போனவங்க போன் பண்ணி பேசுவாங்களான்னு கூட தெரியாது. இன்னைக்கு வந்து போன் எடுத்துட்டு போய் அவங்க சுத்துற ஊரு எல்லாம் ஒரு vlog-ஆ கூட போட்டு நமக்கு பகிர்ந்துடுறாங்க. இமீடியட்டா நம்ம அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண முடியுது. எந்த நிகழ்வுகளையும் நம்ம மிஸ் பண்றது இல்ல. அந்த நெருக்கம், பாசம் எல்லாத்துலயும் நம்ம வந்து சீக்கிரமா என்ஜாய் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கிறோம். அது கண்டிப்பா நம்ம டெக்னாலஜிக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும். இன்னைக்கு தாத்தா பாட்டி கூட போனை வச்சுட்டு ஒரு வீடியோ கால் பண்ணி பேரம்பேத்தி கூட பேசுறாங்க. அந்த மாதிரியான சூழல்ல பல மாதங்களா நம்ம வந்து இங்க பல மாதங்கள் கழிச்சு நம்ம இன்னைக்கு ஊருக்கு போறோம். அன்னைக்கு போனாலும் அந்த உறவுகள் தான் நம்மளுக்கு ஏர்போர்ட்ல வந்து உங்களுக்கு நின்னு அவங்களை ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த நெகிழ்ச்சியான தருணங்களை பார்க்கும்போது அந்த பிணைப்பு அதிகரிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா அது குறையாது. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு கஷ்டம்னு சொல்லும்போது நம்ம வந்து அந்த உறவுகள் கிட்ட தான் நம்ம முதல்ல போய் நிப்போம். அவங்க அதுக்கான வழிமுறைகளை சொல்லுவாங்க. அதுக்கான தீர்வை வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம வெளியில வரணும்னு தெரியும் நம்மளுக்கு. அப்படிப்பட்ட உறவுகளுக்கான பிணைப்பு இன்றைய காலகட்டத்துல கொஞ்சம் வெளிப்படையாவும் இருக்கு. நிறைய பகிர்ந்து கொள்ற மாதிரியும் இருக்குங்கிறது தான் என்னோட வாதம். உறவுகள்னாலே பயந்துக்கிற எதிரணிக்கு இதெல்லாம் எப்படி புரியும்னு எனக்கு தெரியல. நல்லதுக்கு 4 பேர் வந்தாலும் ஏதாவது கஷ்டம்னா உறவுகள் தான் நம்ம வந்து நிப்பாங்க. நம்ம கண்டிப்பான அப்பா இருப்பாரு. கள்ளமே இல்லாத அம்மா முகம், தோளோடு தோள் நிக்கிற சகோதரர்கள், உயிராக நினைக்கும் அக்கா தங்கச்சி, அம்மா உருவுல உலா வரும் சித்தி பெரியம்மா, அட்வைஸ் கொடுக்கும் சித்தப்பா பெரியப்பா, தாங்கி பிடிக்கிற தாய் மாமன், இப்படி எங்க வீட்டு ராஜா நீதான்னு பெருமை கொள்ற மாதிரி இருக்கிற தாத்தா பாட்டி, இவ்வளவு சொன்னாலும் எதிரணிக்கு புரிய போறது இல்ல. ஏதோ ஒரு காலத்துல நடந்த சின்ன விஷயத்துல வெளிப்பட்ட ஒரு சங்கடங்களை பேசுறதுக்குதான் அவங்க வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். உறவுகளின் மகிமை வந்து நம் வாழ்வில் அனைத்து காலத்திலும் பலப்படுமே அன்று குறையாது. சங்கடங்கள் இருந்தாலும் பிணைப்பு குறையாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தான் ஆடாட்டாலும் தன் தசையாடும். இன்னைக்கு நீங்க வருடக்கணக்கில பேசாம இருந்த அண்ணன் தம்பிக்கு ஏதாவதுன்னா நீங்க வந்து உங்களுக்கு அது வலிக்கும். அந்த மாதிரி இன்றைய காலகட்டத்துல நம்ம எங்கதான் இருந்தாலும் கூட்டு குடும்பமா பிரிஞ்சு நின்னாலும் கண்டிப்பா நம்மளுக்கு உறவுகளுடனான பிணைப்பு அதிகரித்திருக்கிறது. என் அணியிற்கு இந்த வாதத்தை பலம் சேர்ப்பதும் என்று எண்ணி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. சுபாஷினி, இப்ப தொலைவு நம்மை பிரித்திருந்தாலும் மனத்தால நம்ம நெருக்கமாக தான் இருக்கிறோம் இல்லையா? தொலைவால நம்ம தள்ளி இருந்தாலும் கூட பிசிக்கலி வி ஆர் செப்பரேட்டட் பட் மென்டலி கனெக்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இப்போதும் கூட எல்லாருக்கையும் நம்ம தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப் கால், வீடியோ கால் எல்லாம் பேசிட்டு தானே இருக்கோம். டெக்னாலஜி நமக்கு பெரிய அளவுல துணை செய்து இருக்கிறதே. பேரம்பேத்திங்களோட எல்லாம் தாத்தா பாட்டிகள் விளையாடி கொண்டுதானே இருக்கிறார்கள். எல்லாம் அப்படித்தானே இருக்கு. என்ன இல்லைன்னு எதுக்காக நீங்க குறை சொல்றீங்க? இதை நீங்க பாசிட்டிவா தான் பார்க்கணும். இப்போ நீங்க ஏர்போர்ட்டுக்கு வந்தா யார் உங்களை பிக்கப் பண்ண வராங்க? உங்களுடைய சொந்தக்காரங்க தானே வராங்க.
தாங்கி பிடிக்கிறதுக்கு தாய் மாமன் வரலையா? உங்களோட சேர்ந்து குதூகலிப்பதற்கு உங்களுடைய உறவுகள் துணை நிற்கவில்லையா? அதனால இதெல்லாம் தான் இன்றைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறை. நீங்களா எதுவும் கற்பனையா நினைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல தொடக்க வாதமாக நான் இதை பார்க்கிறேன். இல்ல இதெல்லாம் சும்மா பட்டிமன்றத்துக்கு தாங்க சரியா வரும். நிதர்சனமான உண்மைங்கிறது வேற மாதிரி இருக்கு. உறவுகளுக்கு இடையேயான பிணைப்பு இந்த காலத்துல குறைந்துதான் இருக்கிறது அப்படின்னு பேசுவதற்காக அந்த அணியினுடைய தொடக்க பேச்சாளர் சுமித்ரா ராஜவேலு வருகிறார். இவருடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தேசூர். அறிவியலிலே முதுகலை பட்டம், கல்வியியலிலே பட்டம் பெற்றவர். தற்போது தாம்பா விரிகுடா தமிழ் கல்விக் கழகத்திலே ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். பள்ளி பருவத்திலிருந்தே தமிழ் பற்று மிக்கவர். பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா, திரு மணிகண்டன், பேராசிரியர் மேகலா ராமமூர்த்தி ஆகியோருடைய தலைமையிலே பட்டிமன்றங்களிலே பேசிய அனுபவம் மிக்கவர். ஆக ஒரு அனுபவம் வாய்ந்த பேச்சாளர் இப்போது தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்க வருகிறார். வாங்க சுமித்ரா. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களுக்கும், 2 அணி தோழர்களுக்கும், தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும், நித்தம் பேசு வலையொலி நேயர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நவீன வசதிகள் வேண்டும், அதற்கு பொருள் ஈட்ட வேண்டும், ஒரு குறிக்கோளை அடைந்தவுடன் அடுத்த குறிக்கோளுக்கு திட்டமிட வேண்டும். இப்படித்தான் இன்றைய தலைமுறை சுழன்று கொண்டே இருக்கிறது. இவர்களுக்கு உறவுகளை பற்றி நினைக்க பெரிதாக நேரம் இருப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை. சுபா சொன்னாங்க, கைபேசி, சமூக வலைதளங்கள், வீடியோ அழைப்புகள் இவை அனைத்து இணைக்க வந்தவைதான், நாங்க ஒப்புக்கொள்றோம். ஆனா இன்று உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த இந்த வசதிகள் அனைத்தும் இந்த தொடர்பு, உணர்ச்சிகரமான நேரடி தொடர்பை குறைத்து என்ன தொடர்பு தானே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. லைக் போடுறது, கருத்து தெரிவிக்கிறது, இந்த 2 பொத்தான்கள் தான் உறவினர்களுடைய ஆழத்தை நமக்கு நிர்ணயிக்கிறது. இன்றைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது. ஆன்லைன்ல அனைவருமே அவைலபிள், ஆனா மனதளவில் யாருமே ரீச்சபிள் இல்லை நடுவர் அவர்களே. கூட்டு குடும்பம் என்று ஏற்றி மட்டும்தான் உள்ளது. திருமணமாகி சண்டை போட்டுக்கொண்டு தனி குடித்தனம் போகும் காலநிலை மாறி, திருமணம் ஆன உடனே மாமியாரே தனி குடித்தனம் அனுப்பி வச்சிடுறாங்க. எல்லாம் தனித்தனியா இருந்தாதான் நிம்மதி, போயிடுங்க அப்படின்றாங்க. இதனுடைய விளைவு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவை காப்பாற்றுவதே ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறிவிட்டது. விட்டு கொடுத்து போகும் அந்த பண்பு இல்லாததுனால இன்று நீதிமன்ற வாசலில் விவாகரத்து வேண்டி அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரும் இன்றைய வாழ்க்கை முறையில் உறவுகளினுடைய பிணைப்பு குறைந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு சான்றுதானே. இதை எதிரணியினர் மறுக்க முடியுமா? பணி வாழ்க்கையிடம் என்ற மனப்போக்கு அதிகரித்துள்ளது. உறவுகளின் இன்ப துன்பங்கள்ல கூட நாம இப்ப பங்கேற்பது இல்லை. ஒரு வீட்டுல திருமணம், காது குத்துனா பத்திரிகை போட்டு குடும்பத்தோடு வந்துடுங்க அப்படின்னு போய் அழைச்சோம் அந்த காலத்துல. இப்ப ஈவைட் லிங்க் தொலைபேசியிலே அனுப்புறாங்க. அதுவும் வரீங்களா இல்லையா, எஸ் நோ, அவங்க சொல்ற தேதிக்குள்ள நீங்க போட்டுடணும். இன்றைய நிலைமை அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அன்னைக்காவது வேலைக்கு போயிட்டு வந்தா கூட மாலை நேரத்துல ஒன்னா எல்லாரும் குடும்பமா சேர்ந்து சாப்பிடுறது, கதைகள் பேசுறது, இப்படியான சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு காலையில துரித உணவு, மதியம் அலுவலக உணவு, இரவு இல்லத்தில் உணவு தேடி நம்ம சாப்பிடுகிறோம். இதுதான் நடந்துட்டு இருக்குது. சுபம் சொன்னாங்க, அன்னைக்கு 5-6 அவங்களே எங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த காலத்துல 5-6 குழந்தைகள் இருந்தாங்க, இன்னைக்கு ஒண்ணே ஒண்ணு வச்சிருக்கோம். அப்படி இருக்கிற அந்த ஒரு குழந்தைங்க கூட யார் இந்த வசதிகளை எல்லாம் பயன்படுத்தி தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமான்னு எத்தனை குழந்தைகள் தேடி பேசுறாங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இவர்களை எல்லாம் சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க? அதெல்லாம் நடக்கவே இல்லை. அதிலும் இந்த கிராமத்துல வாழும் நம்மை போன்றவர்களின் நிலைமை இன்னும் மோசம். நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களின் இறுதிச் சடங்கை கூட செய்ய முடியாத சூழ்நிலையில் தானே நம்ம மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இதை மறுக்க முடியுமா நீங்க? உறவுகளுக்கிடையே அன்பு, மரியாதை, பிணைப்பு, ஈகம் இருந்த இடத்தில் இன்று பொருள் ஈட்டுதலும், இழப்பும், வருமானம், செலவு இந்த ஓடிக்கிட்டு இருக்குது. பண்டிகைகள், விழாக்கள் எல்லாம் உறவுகளை இணைக்கும் பாலமாக இருந்தது. இன்று இணையத்தில் கல்வியில்
விலைக்கு போட்டு வாங்கும் நாளாகத்தானே பண்டிகைகள் மாறிக்கிட்டு இருக்குது. நடுவர் அவர்களே, அன்னைக்கெல்லாம் ஒரு மனம் உடைந்தால் ஆறுதல் கூறவும் சரி செய்யவும் சுற்றி உறவுகள் இருந்தனர். இன்று மனச்சோர்வு, தனிமை, திருமண முறிவு இவை எல்லாம் புரிந்தும் அல்ல, ஒருவருக்கு இடையே பிணைப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கான நேரடி சான்றுகள். வசதி வாய்ப்புகள் கூடிக்கொண்டிருக்கிறதே தவிர உறவுகளின் பெருக்கம், பாசம், பரிவு கணிசமாக குறைந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே அந்த குழந்தை காப்பகங்களும் பெற்றோர் காப்பகங்களும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இது எதை காட்டுகிறது? உறவுகளுக்கு இடையான பிணைப்பு குறைகிறது என்பதையே தான் காட்டுகிறது. இன்றைய வாழ்க்கை முறையில் உறவுகளுக்கு இடையே ஆன பிணைப்பு குறைந்து கொண்டே போகிறது என்பதை விட போகிறது என்பதுதான் உண்மை. இதை நாம் சரி செய்ய வேண்டும். இந்த போட்டி, பொறாமை, சுயநலம் இதையெல்லாம் விடுத்து, பிடிவாதங்களை விடுத்து, நாம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு நம் பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். இணையத்தில் செலவிடும் நேரத்தில் 1 மணி நேரமாவது உறவுகளுக்கு நாம் செலவிடுவோம் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு உறவுகளுக்கு இடையான பிணைப்பை நாம் அதிகரிக்க கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். நடைமுறையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் புட்டு புட்டு வைத்திருக்கிறார் சுமித்ரா. என்ன நீங்க பேசுறீங்க, உறவுகளோட பிணைப்பு இருக்குன்னு, எல்லாரும் ஆன்லைன்ல அவைலபிள் பட் நோபடி இஸ் ரீச்சபிள் அப்படிங்கிற உண்மையை சொல்லி இருக்கிறாங்க. கணவன் மனைவி சேர்ந்திருப்பதே இந்த காலத்துல சாதனையா போச்சே. அதுக்கப்புறம் தானே மற்ற உறவினர்களோட நீங்க சேர்ந்திருக்கிறது. இவங்க சேர்ந்திருக்கிறதே இல்ல பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கு. அந்த அளவிற்கு இப்ப காலம் மாறி இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இவ்வளவு தூரம் மன முறிவுகளும் ஏற்பட்டதற்கு யார் காரணம்? உறவுகள் பக்கத்துல இல்லாததுதான் காரணம். அப்படி இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவிற்கு சூழ்நிலை மோசமாகி இருக்காது. எல்லாரும் வீட்டுக்கு போய் ஒரு காலத்துல கல்யாணம், காது குத்துக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சோம். இப்ப எல்லாம் ஈவைட்ல போட்டு வருவியா மாட்டியா, எத்தனை பேர் வர, இந்த தேதிக்குள்ள சொல்லு, இப்படி கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுற மாதிரி எல்லாம் மிரட்டுறாங்க. ஆக எல்லாமே ரொம்ப போலித்தனமாக இருக்கிறதே தவிர இதுல எங்கெங்க இருக்கு பாசம்? எதுவும் இல்லையே. அப்புறம் எப்படிங்க நான் பொய் சொல்லுவேன்? பட்டிமன்றத்திற்காக என்னால் பொய் சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது, இப்படியா இதை விட முடியாது, இது அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற பார்வையோடு தான் நாங்க வந்திருக்கிறோம், அதை நாங்க தூக்கி நிறுத்த போறோம் எங்களோட அணிய என்று சொல்லிவிட்டு அதற்கான தன்னுடைய வாதத்தை முன்வைப்பதற்காக வருகிறார் ஹரிஹரன் மீனாட்சி சுந்தரம். இவர் வசிப்பது மெக்கின்னி, டெக்சாஸ். சொந்த ஊர் ஈரோடு. MCA படித்திருக்கும் இவர் IT ப்ரோக்ராம் மேனேஜராகவும் லைசன்ஸ்ட் ஃபைனான்சியல் ப்ரொஃபஷனலாகவும் பணிபுரிகிறார். தமிழ் ஆர்வம் மிக்க இவர் பட்டிமன்ற பேச்சாளராக திகழ்பவர். அது மட்டும் இல்லை, ஆன்மீகத்திலும் ஈடுபாடு கொண்டு வேதாத்ரி மகரிஷியினுடைய மனவளக்கலை அதில் உதவி ஆசிரியராகவும் யோகா, தியானம் போன்றவற்றை பயிற்றுவிப்பவராகவும் இருக்கிறார். ஆக மனவளக்கலை ஆசிரியர் ஒருவர் நம்மோடு இங்கே நிகழ்ச்சியிலே பங்கேற்று பேச வருவது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக அவர் என்ன சொல்லுகிறார் என்று நம்ம கேட்போம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நவகிரக நாயகியாய் வீற்றிருக்கும் நடுவர் அவருக்கும் பட்டிமன்றத்தில் பங்கு பெறுகின்ற எங்கள் உறவுகள் அனைவருக்கும் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அவர் இதுக்கு முன்னால் பேசின சுமித்ரா நல்லா தான் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சுட்டு கடைசியாக அவங்க முடிக்கும்போது அதாவது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி பேசணும், நம்மளோட நேரத்தை உறவுகளோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு அவங்க என்ன செயல்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அவங்க சொன்னதை இந்த பக்கம் எங்கள் அணியில நாங்கள்லாம் முன்னால செயல்படுத்தி அந்த உறவுகளை அதிகரித்திருக்கிறத பத்தி நாங்கள் பேச வந்திருக்கோம். சரியா? ஏன்னா இன்னொன்று அவங்க சொன்னதுல இன்றைக்கு குடும்பத்தை கல்யாணம் ஆடவுடனே தனி கொடுத்தன மாமியார் வைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அன்றைய காலத்துல ஒரு 10 பேரோட அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருந்ததை புரிஞ்சுக்கிட்டு இன்றைய தலைமுறைக்கு அவங்களோட சுய விருப்பம், சுய மரியாதை, சுய உரிமை வேணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதே ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்கிறேன். மாமியார் மருமகள் சண்டைங்கிறதுல இருந்து அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம், அங்கீகாரம் தேவைப்படுது. இன்னொன்னு பொருள் ஈட்டுதல். என்னைக்கு பொருள் ஈட்டாம இருந்திருக்காங்க? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தெரின்னு எப்பயோ சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் நம்ம திரவியம், இன்னைக்கு மட்டும் பொருள் ஈட்டல. சோ பொருள் ஈட்டுதல் என்பது எல்லா காலகட்டத்திலும் இருக்கு. வள்ளுவர் எழுதி இருக்கிறதா அதான சொல்றாரு. ஈற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசுன்னு தானே சொல்றாரு.
அப்போ அரசுக்கு மட்டுமா இல்ல குடும்பத்துக்குமா? எல்லாருக்குமான பொருள் ஈட்டுது. அதனால இன்னைக்கு மட்டும் பொருள் ஈட்டுறதுனால நம்ம இங்க வந்துட்டோம் யாரும் இல்லைன்னு சொல்றது வந்து ஒரு அபத்தமா இருக்கு, ஒரு அறியாமையா இருக்கு. என்னோட இதை சொல்றேங்க. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. எலி வங்கா இருந்தாலும் தனி வங்கா இருக்கணும். குடும்பத்தோட வீட்டுல சினிமா பார்க்க போனா நான் போக மாட்டேன். சினிமாவுக்கு டிக்கெட்டுக்கு என்ன காசோ அந்த காசை கொடுங்கன்னு கணக்கா கச்சிதமா பார்த்து வாங்குறவன். என் தம்பி முட்டை போண்டா சாப்பிட்டானா அந்த காசையும் எனக்கு சேர்த்து கொடுங்கன்னு அவ்வளவு கஞ்ச பிசினாரியா இருந்தவன் தான் நான். பர்ஃபெக்ட்டுங்கிற பேர் வழியில நேர்த்தியாவும் பூர்த்தியாவும் இருக்கணுங்கிறதுக்காக கருத்து கந்தசாமியாவும் நக்கல் நாயகனாவும் இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அதை அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொன்னதுதான் நான். சொந்த பந்தம் எல்லாம் சொத்து இருந்தா தான் சுகத்துக்கெல்லாம் நமக்கு உதவிக்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சிறு வயதுல இருந்து ஒரு சிந்தனை இருந்த ஒரு ஆள் தான் நான். அது இந்த அணியின் எதிரணியில் இருக்கக்கூடியவர்களுடைய நான் ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்னால் இருந்த சிந்தனை. பங்காளினா யாருங்க? பங்காளின்னு சண்டை போடுறது. ஏன்னா அப்படிதான் நமக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. நம்ம மூளையில் அப்படிதான் டிசைன் ஆயிருக்கு. நம்மளோட நியூரோ பிளாஸ்டிசிட்டி எப்படி பில்ட் ஆயிருக்குன்னா பங்காளி அப்படின்னா சண்டை. ஆனா பகிர்ந்து ஆள்பவர்கள், பங்கி ஆள்பவர்கள் தான் பங்காளிகள். ஸோ பகிர்ந்து ஆள்பவர்களை நீங்க பிரிச்சு பிரிச்சு சின்னதுல இருந்து வளர்த்துனது அந்த சிந்தனை, அந்த இதை வந்து நம்ம மாற்றிக்கவே இல்லை அவங்க. இன்னொன்னு 1940-60களில் வந்த படங்கள், கதைகள், கதாபாத்திரங்கள், அதுல இருக்கக்கூடிய வசனங்கள், அதுல இருக்கக்கூடிய உறவுகள். அதுக்கப்புறம் 2000 வந்த படங்கள், 2020 வந்த படங்கள், இதில் இருக்கக்கூடிய கதைகளும் களமும் மாறி இருக்கலாம், வசனங்கள் மாறி இருக்கலாம், வெளிப்படுத்தும் முறைகள் மாறி இருக்கலாம், உணர்வுகளும் உறவுகளும் மாறி இருக்கா? நீங்க நடுவர் அவர்களே நீங்களே குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அன்றைய உறவுகளை பற்றிய பாசமலரும் கிழக்கு சீமையும் மெய்யழகனை குறிப்பிட்டீங்க. மெய்யழகன்ல அரவிந்த் சாமி அந்த ஒன்று விட்ட சகோதரிக்கு, நேரடி சகோதரி கூட கிடையாது, ஒன்று விட்ட சகோதரியுடைய கால் எடுத்து மடியில வச்சு அவர் கொலுசு போடுற அந்த விதம், ஒரு சொட்டு கண்ணீர் அப்படி விழுகும் போது எவ்வளவு பேருக்கு அது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு இதா இருந்திருக்கும். இப்படி ஒரு அண்ணன் எனக்கு வேணும், இப்படி ஒரு பாசமா இருக்கணும்னு நம்ம ஏங்கினது இல்லையா? அப்படி எனக்கு இருக்காங்க. எனக்கு வந்து சகோதரிகள் கிடையாது, சக உதிரிகள் தான் கிடையாது. ஆனா அக்கா தங்கைகள் ஏராளமா இருக்காங்க. ஏன் அவ்வளவு ஏங்க மெய்யழகன் ஏன் எடுத்துக்கிறோம்? இன்றைக்கு அமெரிக்கால உங்களுடைய நட்பு வட்டாரத்துல ஒரு பெண் பெரியவளானா தாய்மாமன் சீரு, அத்தை சீருன்னு நீங்க போய் செய்றீங்களா இல்லையா? எனக்கு அடுத்த மாசம் அர்கான்சாஸ்ல என் தங்கையோட பொண்ணுக்கு நான் சீர் செய்ய போறேன். அது இன்னைக்கு உறவுகள். புறநானூற்று பாடல்ல யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்ன வரிகள், அது ஒரு உலக சிந்தனை வரிகளாக இருந்தது. இன்றைக்கு நடைமுறையில் இருக்கா இல்லையா? சாத்தியமா இருக்கா இல்லையா? நம்ம ஊரோட மட்டும் இருந்த அந்த உறவு இன்னைக்கு உலகளாவி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய நியூ ஜெர்சியா இருக்கட்டும், இல்ல வளைகுடா பிரிவா இருக்கட்டும், எந்த நாடா இருந்தாலும், சிங்கப்பூரா இருந்தாலும், மலேசியா இருந்தாலும், உங்களுடைய உறவுகளை உங்களால நீட்டித்துக்க முடியுது. அது நம்ம மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறையும் அவங்க கசின்ஸ். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் அம்மா வீட்டு சொந்தம், அப்பா வீட்டு சொந்தம்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கா இல்லையா? பங்காளிகள் குரூப்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கிறதுல அவங்க பேரம் பேத்திகள், அவங்களுடைய குழந்தைகள் என்ன பண்றாங்க, என்ன படிக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த ஊருக்கு போயிட்டு வந்தாங்க, என்ன நடக்குதுன்னு நம்ம ஃபோன் பண்ணி பேசிக்கிறதுக்கு கால அவகாசம் 24 மணி நேரத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பேசி பண்ண சொல்ல முடியாத ஒரு விஷயத்த ஒரே மெசேஜ் ஊருக்கே சொல்ல முடியுது இல்லையா? பிராட்காஸ்ட் பண்ண முடியுது. ஸ்டேட்டஸ் வச்சா என்னுடைய ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியையும் நேரடியா பார்க்க முடியலைனாலும் அவர்கள் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க நேர்ல பார்க்கும்போது அதே அன்பும் பாசமும் இருக்கத்தான் செய்யுது. இவங்க சொல்றது புரியுது. அதாவது இதெல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் லைக் போடுறவங்க, ஷேர் பண்றவங்க எல்லாம் ஒரு பண தேவைன்னு வந்தா ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்றது உங்களோட மைண்ட் வாய்ஸ் ரொம்ப சத்தமா எனக்கு கேட்குது. ஆனா பேங்க் அக்கவுண்ட்ல பணம் போடாம பார்க்குற ஏடிஎம்ல எல்லாம் வித்ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? அப்படி கொடுத்து வைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்க எதையாவது அன்பை கொடுத்திருக்கும், உங்க நேரத்தையோ உங்களுடைய மனதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கணும். இது வந்து நான் ஏதோ ஒரு பட்டிமன்றத்துக்காக சொல்லல. என்னுடைய யூஜி 93-96 பேட்ச் ஏன் இதை சொல்றேன்னா, 28-29 வருடங்களுக்கு பின்னால இங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு நண்பர் வந்து, மாப்பிள்ள எனக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு பணம் நெருக்கடி, ஒரு 2-3 மாசம் எனக்கு ஒரு சிக்கலா இருக்கு, யாராவது உதவி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அதுல இருந்து
ஸோ நம்மால் அதற்கு உறவுகள் செஞ்சாங்க, பணம் உதவி பண்ணாங்க. நான் 6 மாதம் இந்த போன வருடம் வேலை இல்லாமல் இருந்த போது பெரிய சிக்கல் இருந்தாலும் அதை மக்கள் எனக்கு உதவி பண்ணாங்க. அந்த உறவுகள் கட்டாயம் ஈதல் இசைபட வாழ்தலுக்கு சொல்றது மட்டும் இல்லாம வாழ்ந்தும் காட்டக்கூடிய உறவுகள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்யுது இல்லையா? சோ நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை பிணைப்பு அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோ தவிர அதை அடுத்த தலைமுறைகளும் அதை சேர்ந்து செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி சொல்றாங்க, புயல் காற்றா ஒரு உறவு இருந்தா, நீங்க வலிமையை காட்டக்கூடிய உறவா இருந்தா அந்த மரம் முறிந்து போகும். அதுவே வளைந்து கொடுக்கிற உறவாக இருந்தால் அந்த மரம் தொடர்ந்து வளரும். அது மாதிரிதான் உங்களுடைய உறவும். சரியா? இங்க ஆதிக்கம், அதிகாரம், உரிமையை மட்டும் கோருகிற ஒரு உறவாக இருந்தால் அந்த உறவு கட்டாயம் குறையத்தான் செய்யும். இங்க யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு சுயமரியாதையும் பகிர்தலையும் சுய விருப்பத்தையும் அன்பும் ஆதரவும் நல்ல செயலுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கக்கூடிய உறவாக இருந்தால் அந்த பிணைப்பு அதிகரிக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நல்ல சிந்தனைகளை பகிர்ந்திருக்கிறீர்கள். மனவளக்கலை ஆசிரியர் இல்லையா? அதனால எப்படி இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில நம்ம அனுசரிச்சு போகணும். இப்பவும் கூட வாட்ஸ்அப்ல எல்லா சொந்தக்காரங்களுக்குமான குரூப் நம்ம வச்சிருக்கோமே, எல்லாருக்குமான தொடர்பு இருந்துட்டு தானே இருக்கு. நேர்ல பார்த்தாலும் அந்த பாச பிணைப்பு விடாமல் இழுக்க தானே செய்யுது. அதனால எதுவும் குறைந்து போய்விடவில்லை. அயலகத்திற்கோ வெளிநாடுகளுக்கோ நம்ம போறதுங்கிறதும் ஒண்ணும் புதுசு இல்லையே. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களே. அதனால இந்த காலத்து வாழ்க்கை முறையால உறவுகள் எல்லாம் குறைந்து போய்விட்டதாக நான் நினைக்கவில்லை. காலத்துக்கு ஏற்ற வகையிலே அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தனி குடித்தனம்னு வந்ததுக்கு பிறகுதான் மாமியார் மருமகள் சண்டை குறைந்திருக்கிறது. அவரவருக்கான சுயமரியாதை கிடைத்திருக்கிறது, பிரைவசி கிடைச்சிருக்கு, நிம்மதி கிடைச்சிருக்கு. அதனால இந்த வாழ்க்கை முறையிலும் உறவுகளை தக்க வகையிலே பேண முடிகிறது. அதனால அதிகரித்திருக்கிறது அப்படிதான் நான் பார்க்கிறேன் என்று அவர் தன்னுடைய கருத்துக்களை அழகாக எடுத்து உரைத்திருக்கிறார். வாழ்த்துக்கள். அடுத்தது, இல்லைங்க எங்களுக்கு அப்படின்னா ஒண்ணு நம்பிக்கை வரல, குறைந்திருக்குங்கிறதா எங்க மனசுக்கு படுது, அதுதான் நாங்க பேச வந்திருக்கோம் அப்படின்னு அந்த அணியிலே அடுத்து பேச வருகிறார் ஸ்ரீதர் சுவாமிநாதன். இவர் வசிப்பது பிரிஸ்கோ, டெக்சாஸ். தமிழ்நாட்டிலே சொந்த ஊர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. ஐடி இயக்குனராக உள்ள இவர் 9 ஆண்டுகளாக தமிழ் பள்ளியிலே தமிழ் கற்பித்து வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ் பள்ளி முதல்வராகவும் பணியாற்றி வருகிறார். பட்டிமண்டபங்கள், இலக்கிய நிகழ்வுகளிலே பங்கேற்பதில் மிகுந்த ஆர்வமுடையவர். சில நிகழ்வுகளிலே மாஸ்டர் ஆஃப் செரிமனி MC ஆகவும் இருந்திருக்கிறார். தன்னார்வ பணியின் மூலம் தமிழ்நாட்டிலே சமூக மேம்பாட்டிற்கு உதவி வருவதாக தெரிவித்திருக்கிறார். வாங்க ஸ்ரீதர், குறைந்திருக்கிறது அப்படிங்கிற உங்க அணியை தூக்கி நிறுத்துறதுக்கு வாங்க. வணக்கம், அனைவருக்கும் இனிய உங்கள் திருநாள் நல்வாழ்த்துகள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு நம்ம ஹரி பேசி போனாரு. தீதும் நின்றும் பிறதரவாரா என்ற கணியன் பூங்குரன் வார்த்தைகளை வைத்து துவக்கி தமிழின் மரபான உறவுகளுடன் இணைந்து வாழும் நல்ல மரபினை கொண்டவர்கள் தான் நாம் என்பதில் யாருக்கும் இங்கே ஐயமில்லை. அதை நாங்கள் மறுக்கவும் இல்லை. அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அணியினரின் ஆசையும் ஆவலும் கூட. ஆனால் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போதையான கேள்வி. அதை பத்தி தான் எங்க அணியில பேச வந்திருக்கோம். நாங்களும் நல்ல விதமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தான். இப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போதுமே வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு தான் நமக்கு பேரு. இன்றைக்கும் அரவணைச்சிருக்கோம். நமக்கு வந்தவங்கள நம்ம அரவணைச்சு அவர்களோடு சேர்ந்து நல் சமூகமாய் வாழ்ந்தவர்கள் தான் நம்ம. இப்போ இந்த சோசியல் மீடியா அப்படின்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அது மேலும் ஒற்றுமையை வளர்க்கும் அப்படின்னு தான் நானும் ஒரு காலத்துல நம்பிட்டு இருந்தேன். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னாலும் மக்களை பிரித்தாலும் சதிதான் பெரும்பாலும் நடந்துட்டு இருக்கு. அது மதம் சார்ந்திருக்கலாம் அல்லது இனம் சார்ந்திருக்கலாம். அதை பிரிக்க நினைப்பவர்களுக்கு தான் இன்று சோசியல் மீடியால அதீதமான வரவேற்பும் ஆரவாரமும் இருக்கு. தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இங்க உறவுன்னு சொல்லும் போது நாங்களும் உறவுங்கிறத வெறும் மாமன் மச்சான், அக்கா தங்கை, சகோதரர்கள் மாதிரி சொல்லல. நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் நட்புகளை உறவுகளை தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி வெளிநாட்டு தேசத்துல வரும்போது நட்புகள் நமக்கு உறவுகள் தான். இவர்கள் அனைவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது விருப்பம் தான். அப்படி வாழ முடியலையேங்கிறது தான் பயமா இருக்கு. அந்த உறவோ நட்போ
எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நடுவர் துவக்க உரை கொடுக்கும்போது சுற்றந்தளால் அப்படிங்கிற அதிகாரத்தை பத்தி நமக்கு விரிவா எடுத்து வைத்தாங்க. ஒரு காலத்துல காலையில தொலைபேசி இல்லாத நேரம், லேண்ட்லைன் கூட அவ்வளவு வீட்டுல பெருகாத 80கள்ல இப்போ பெரியமாவோ சித்தியோ மாமாவோ யாரோ ஒருத்தர் நேரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு வந்து காலிங் பில் அடிக்கும் போது கதை திறந்து விட்ட உடனே அடடா இப்போ வந்துட்டாங்களே என்ன பண்றதுன்னு நம்ம அம்மாவும் அழைச்சதில்லை, அக்காவும் அழைச்சதில்லை இல்லைங்களா? வருவாங்க, வந்தோடனே வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆண்கள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்தோடனே கடகடன்னு போயிட்டு எங்க அப்ப அத்தா வராங்களா இல்லைன்னா பெரியமா வராங்களோ யாரோ கடகடன் வருவாங்க. அடுத்த நிமிஷம் வந்து கிச்சனுக்குள்ள போவாங்க. அடுப்படியில போயிட்டு கடகடன் சமைக்க ஆரம்பிப்பாங்க, சேருவாங்க, பேசிட்டு இருப்பாங்க. கல்லகலன்னு வீட்டுக்குள்ள ஒரு அப்படியே ஒரு ஒளியும் சத்தமும் இனிமையா இருக்கும். அப்படியே வந்து பசங்க நாங்க விளையாண்டுட்டு இருப்போம், பெரியவங்க உட்காந்து நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுட்டு பேசி ஆண்கள் பேசிட்டு இருப்பாங்க. சமூகம் மாறி இருக்கு. இன்றைக்கு ஆண்களும் பெண்களுக்கு உதவு வந்திருக்காங்கிற ஒரு மாற்றத்தை தவிர இன்றைக்கு நான் இந்த அப்படியே எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா நட்போடு பொங்கல் கொண்டாடுறோம்னு பேசுறோம். என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்க? பாட்டுல போடலாம், அதுக்கு ஒரு ஸ்பெட்ஷீட்டை போட்டு நீ பொங்கலை கொண்டு வரியா, நான் சக்கரை பொங்கல் கொண்டு வரேன், நீ வெண்பொங்கல் கொண்டு வரியா, வடை யாரு போடுறது, தேங்காய் சட்னி அரைக்கிறது யாரு, தக்காளி சட்னி யாரு அரைக்கிறது லிஸ்ட் தானே போடுறீங்க. கூப்பிட்டு உட்கார்ந்தா பண்றோம், பாட்டுலக்கு தான் பண்றோம். இங்க சரி இதுவாது பரவாயில்லைங்க, நம்ம கூட இங்க சமைச்சு பாட்டுலக்கு பண்ணிடுறோம். அது கூட எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஊர்ல சட்டுப்புட்டுன்னு வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷன் இப்போ புதுசா திருமணமா இருக்க அக்கா பொண்ணு வீட்டுக்கு வந்து இன்னொரு அக்கா பொண்ணு வீட்டுல இருந்து டக்குன்னு போறாங்க அப்படின்னா, போனீங்களே மீட் பண்ணீங்களே என்ன பண்ணீங்க அப்படின்னா, காலையில வந்து பேசிட்டு இருந்தோம், மதியம் அஞ்சப்பொருள் ஆர்டர் பண்ணோம், சாப்பிட்டோம், சாயங்காலம் படத்துக்கு போனோம், வரும்போது வர்ற வழியிலேயே ஹாட் சிப்ஸ்ல சாப்பிட்டு வந்துட்டோம். இதுதான் மெனுவா இருக்கு இல்லைங்களா? உறவுகள் மேம்படுறதுங்கிறது இருக்குதான், அதாவது சந்திச்சுக்கிறாங்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கே தவிர இணைப்பா சேர்ந்து குதூகலமா கொண்டாடுன அந்த கொண்டாட்ட மனப்பான்மை இன்னைக்கு இல்ல அப்படிங்கிறது ஒரு உண்மை. வாட்ஸ்அப்ல பேசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எப்ப பேசினாலும் இலவசம், இல்லைன்னா அரை காசு ஏதோ ஒரு கணக்கு இருந்தது அந்த காலத்து தொலைபேசிக்கு. கரெக்டா உறவுகளை மாறி மாறி மறக்காம கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அந்த இத்தனை மணினா எங்க அக்காட்ட இருந்து கால் வரும், இத்தனை மணினா அம்மாட்ட இருந்து கால் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எப்பனாலும் பேச முடியும் தாங்க. ஆனா பேச முடியும் அப்படிங்கறது வந்து அதை கூட ஒரு கடினமான வேலையை தான் பண்றோம். ஐயோ போன் பண்ணணுமே, ஐயோ போன் வருது அப்படிங்கிற மாதிரியான மனநிலை நிறைய பேர்ட்ட இருக்கு. அதுல ஈவைட் பத்தி பேசினாங்க, எல்லாம் பேசினாங்க இல்லைங்களா? இதுல ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, ஸ்டேட்டஸ்ல என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு நிறைய சொன்னாரு. ஸ்டேட்டஸ் வச்சு நான் என்ன பண்ணினேன்னு காமிச்சிட்டா எனக்கு பரவாயில்ல தாங்க, என்னால மட்டும்தான் அதை பண்ண முடியும்னு காமிக்கிறாங்க பாருங்களா? அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்கும்போது எல்லா நிலைகளையும் மக்கள் இருப்பாங்க. நான் சிங்கப்பூருக்கு போனேன், இதை பார்த்தேன்னு வீடியோ போட்டுட்டு அங்க சிங்கார சென்னையில இருக்கவங்க காமிச்சிட்டு இருக்க கூட பரவாயில்ல. ஆனா உள்ள சிங்காநல்லூர்ல கிராமத்துல இருக்கொண்டே போய் அதை காமிச்சிட்டு வயிற்றுல கிளப்பிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது வந்து பிணைப்பு ஏற்படுத்தா பிரிவு ஏற்படுத்துதான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த காலத்துல எது சொல்லணுமோ அதை சொல்லுவோம், எது சொல்ல நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. உறவுகளுக்குள்ள கரெக்டா அந்த ஒரு பாலத்தை அமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. வீட்டுல பெரியவர்கள் இருப்பாங்க, அன்றைக்கு வந்து அவங்கள்ட்ட நம்ம கத்துக்க வேண்டியிருந்துச்சு. அப்பா இந்த ஊர்ல போய் ஒரு நிலம் வாங்கலான்னு இருக்கேன், சரிப்பா இந்த இடமா என்னது இது அவங்க கேட்டு நமக்கு சொல்லுவாங்க. அடுத்து வீடு கட்டலான்னு இருக்கேன், இந்த கான்ட்ராக்டர் போலாமா அந்த கான்ட்ராக்டர் போலாமா நம்ம கேட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு மேல இருந்து கீழ்க்கு ஒரு டாப் டு பாட்டம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நமக்கு அவங்களுடைய அறிவுரைகளும் நமக்கு வந்து அனுபவமும் கை கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரிவர்ஸ்ல தாத்தா பாட்டிக்கு எப்படி போன் யூஸ் பண்ணணும்னு பேரும் பத்தி சொல்லிக் கொடுக்குற வரைக்கும் சந்தோஷமா இருக்கே தவிர அது ஒரு சலிப்போட சொல்லிக் கொடுக்குறாங்க. எத்தனை தடவை தாத்தா சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு தெரியலையா? இவங்கள்ட்ட இருந்து அவங்க கத்துக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கிறதுனால அனுபவம் நமக்கு வர்றதில்ல. இன்றைக்கு கூகுள் என்ன சொல்றது அதை நம்பிட்டு போறாங்களே தவிர முப்பாட்டணும் பாட்டணும் சொல்றதை கேட்கறதுக்கு யாருக்கும் வந்து பொறுமையும் இல்லை, அந்த அனுபவத்தை எடுத்துக்கிறதுக்கான விருப்பமும் இல்லை. ஷோ ஆஃப், அதாவது ஸ்டேட்டஸ் வைக்கிறது இல்லைன்னா வந்து கால் பண்றதுங்கிறது ஒன்று ஷோ ஆஃப் ஆகி போயிடுச்சு, இல்லைன்னா வந்து அநாகரிகமா வந்து தன்னுடைய நிலையாட்டிக்கிறதுக்காக காமிக்கிற மாதிரி தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது இதெல்லாம் வந்து உறவுகள் அப்படின்னு நட்புன்னு கொண்டு போனீங்கன்னா அதோட ரொம்ப செல்சம் விரிசலா இருக்கு. அதாவது வினை விளையாட்டாகலாம், விளையாட்டு வினையாக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ரீசெண்டா பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதாவது விளையாட்டு நடக்கும் போதே அந்த காலத்துல வந்து சென்னையில ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துட்டு அதுல பாகிஸ்தான் ஜெயிச்சா கூட மொத்த சென்னை கிரௌண்டும் நின்று கைதட்டி பார்த்த ஒரு நட்புகள் முறையில தான் நம்ம இருந்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? இன்றைக்கு அதே விளையாட்டு இந்தியால ஒரு மாநிலத்துல ஒரு தலைநகரத்துல நடக்குது அப்படின்னா போட்டி முடிஞ்சு நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அங்க ஒரு கோஷம் எழுப்புறாங்க. அது விளையாட்டா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அங்கேயும் பிரிவை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வாட்ஸ்அப், இந்த பேஸ்புக், இந்த இன்ஸ்டாகிராம் வர்றதுக்கு முன்னாடி காமெடியா ஜோக்கா சொன்னா கூட நிறைய நகைச்சுவை துணுக்குகள் வந்திருக்குங்க. ஆனா ஒரு பொங்கல் அன்னைக்குன்னா காலையில புது சேலையை கட்டிட்டு வந்த உடனே கணவனை பார்த்து கேட்பாங்க, இந்த சேலை எனக்கு நல்லா இருக்குங்களா அப்படின்னு.
அதை வச்சு பட்டிமன்றத்தில் நிறைய நிகழ்ச்சி சொல்லியிருக்கோம், நம்ம ஸ்டாண்டப் காமெடியில சொல்லியிருக்கோம். இதுக்கு நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி கணவன் வந்து மொழி பிதுங்கிறான்னு. ஆனா அது கூட ஒரு உறவுடைய மென்மையை தான் கிரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு. வந்து ஒரு புது துணி உடுத்துனா அப்பாட்ட எப்படி இருக்குன்னு கேட்கணும், கணவன்ட்ட எப்படி இருக்குன்னு கேட்கணும், பசங்களுக்கு புது துணி போட்டு முடிச்சோன்னு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு காலையில வச்சு மஞ்சள் வச்சு கொடுத்து நம்ம போய் உடுத்திட்டு வந்தோடனே ஒரு கூட்டமா உட்காந்து பேசிட்டு இருப்போம் பாருங்க பொங்கல் சாப்பிட்டுட்டு. அது நல்ல அனுபவம் இல்லைங்களா? இன்னைக்கு அதை கேட்க எங்க கேட்டா என்ன ஒரு கமெண்ட் கொடுத்துட போறான்னு சொல்லிட்டு புதுசையில உடுத்தின உடனே எடுத்து இன்ஸ்டாகிராம்ல தான் வீடியோ போடுறோம். போட்டுட்டு யாரோ ஊர்ல இருக்க 4 பேர் நல்லா இருக்குங்கிற லைக் போடுறான், கமெண்ட் பண்றான், சப்ஸ்கிரைப் பண்றானே தவிர வீட்டுல இருக்கவங்க நல்லா இருக்குன்னு கேட்கறதுக்கான பொறுமை இல்லை நமக்கு. அது பதில் சொல்றதுக்கும் மற்றவங்களுக்கு நேரம் இல்லை. அது கடமையா கூட செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. விக்ரம் படத்துல வந்து இப்ப ரீசெண்டா வந்த விக்ரம் படத்துல வந்து கமல் சொல்லியிருப்பாரு, குரங்குல இருந்து மனுஷன் வந்தா நம்ம முன்னேறி எவல்யூஷன் ஆகி வந்துட்டோம். ஆனா அவர் வேற ஒரு போதைக்காக சொல்லியிருப்பாரு. போதைக்கு மட்டும் இல்ல, சோசியல் மீடியா எதுவானாலும் இருக்கலாம். இதை பயன்பட அதிகரிக்க அதிகரிக்க ஒரு குடும்பம், ஒரு குழு, ஒரு மனிதன் அப்படிங்கிற அந்த சமூக மேம்பாட்டு நிலையிலிருந்து திருப்பி நம்ம குரங்குங்கிற நிலைக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் விட தொழில்நுட்பத்தோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அதுல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வாழ்த்துக்களோட உறவுகள் முடிஞ்சது. பொங்கல் காலையில் 20 ஜேபிக் இமேஜ் நமக்கு வந்து விழுகும். ஒவ்வொரு குரூப்லயும் ஒரு இமேஜ் வரும். அது லீட் பண்றதே ஒரு வேலையா இருக்கும். முந்தி வந்து டைப் பண்ணி ஒரு வாழ்த்தோ, போன் பண்ணி ஒரு வாழ்த்தோ சொன்னா அதுக்கு இருக்க மதிப்பு அதிகங்க. ஃபார்வர்டட் அப்படின்னு வர பொங்கல் வாழ்த்து நமக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிட போகுதுன்னு சொல்லுங்க. அந்த நேர்ல போய் கைகுலுக்கி கட்டி பிடிச்சு சொல்ற அந்த கட்டிப்பிடி வைத்தியம் எல்லாம் மறந்து போயிட்டு வெறும் குறுஞ்செய்தியில வந்து அனுப்புறதே போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம். இந்த தொழில்நுட்பம் எல்லாமே உறவுகளோட தொடர்புல இருக்கிறதுக்கு வந்து எளிதாக்கி இருக்கு. ஆனா அது தகவல் பரிமாற்றமா மட்டும்தான் இருக்கே தவிர உணர்வுபூர்வமான பிணைப்பா இல்லைங்க. இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால பணிச்சுமை ஒண்ணு, பணிச்சுமைனால அவர்களுக்குள் பேச முடியாம மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இல்லாம போயிடுது. சோ அதாவது அமெரிக்கால இருக்க தமிழர்கள், இந்தியர்களுக்கு வந்து அவசரத்துக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஃபேஸ்புக்ல குரூப் இருக்குங்க, SOS இந்தியன்ஸ் சொல்லிட்டு. அந்த குரூப்ல என்னைக்காவது யாருக்காவது ஆபத்துனா ஏதாவது ரிப்ளை பண்ணுவோம். அந்த குரூப்ல இன்னைக்கெல்லாம் ஓபன் பண்ணீங்கன்னா 3 விஷயம் தாங்க பேசுறாங்க. ஒன்னு டைவர்ஸ், நான் இங்க இருக்கேன் என்ன பண்ணணும், இங்க இருக்கு நான் எந்த டைவர்ஸ்க்கு லாயருக்கு அப்ளை பண்ணணும், இந்த டாபிக் தான் பாதி நேரம் ஓடுது. அதுல 2வது டாபிக், அது நம்ம தவிர்க்க முடியாதது அரசாங்கத்தோட பிரச்சனை, விசா பிரச்சனைகள். அதுல சுமித்ரா சொன்னாங்க இல்லைங்களா, அதே பிரச்சனை. எங்க அப்பா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க, எப்ப வேணா இதெல்லாம் நடக்கலாம். ஆனா இப்ப நான் விசா ஸ்லாட் பார்த்தா அது 2027 ஜனவரி தான் காமிக்குது, நான் போகவா வேணாமா? இது ஒரு கேள்வி இன்னைக்கு காலையிலங்க. படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதை 2 பக்கம் எனக்கு பார்க்க வேண்டியிருக்கு. இங்க இருக்கவங்களுடைய நிலைமையிலேயே அதை யோசிக்கும் போது சரியாவும் இருக்கு, தவறாவும் இருக்கு. பட் அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்கே நம்ம தள்ளப்பட்டிருக்கோமே. ஆக்சுவலி விவாகரத்து இல்லைன்னா வந்து அம்மா அப்பாவுக்கு அங்க உடம்பு முடியல, ஆனா நான் போனா விசா எல்லாம் திருப்பி வர முடியுமா, நான் போகவா வேணாமா அப்படி கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய மனசை வந்து இந்த இது மாத்திருக்கேன். இது திரைக்கோடியோடு இதுலவே ஓடணும் தான். ஆனா எப்போ ஓடணும்னா இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம என்னைக்கு நம்மளால வர முடியுமா அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு பாஸ்போர்ட் விசாங்கிற கட்டமைப்புல மாட்டினதுக்கு அப்புறமும் நம்ம அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. இப்போ ஒரே ஒரு கடைசியான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க, மத்தவங்களுக்கு பேசணும். ஒரே ஒரு கடைசியான விஷயம் அப்படியே கூட சொல்லிடுறேங்க. அதாவது உறவுகளோட பிணைப்புங்கிறது கம்யூனிகேஷன் அப்படிங்கிற வகையில மட்டும்தான் அதிகரிச்சிருக்கே தவிர எமோஷனல் கனெக்ஷன், இந்த உணர்வுகள் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து அது குறைஞ்சுதான் காணப்படுது. இது சரி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நாங்க விரும்புறோமே தவிர அது குறைஞ்சு போச்சுப்பா அப்படிதான் இருக்கும்னு நாங்க சொல்ல. அது குறைந்திருக்க கூடாது, அதிகரிக்க வேண்டும் எங்களுடைய ஆவல். அதிகரிங்க அப்படின்னு சொல்லி, அதிகரிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் குறைவாக இருக்கக்கூடாது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுவும் இங்க அமெரிக்கால இருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்ளுகிறார்கள்ங்கிறது வரைக்கும் தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார் ஸ்ரீதர். இப்ப கூட சோசியல் மீடியா குரூப்ல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள்ல உண்மை இல்ல, உணர்வு பூர்வமான இணைப்பு இல்ல, ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அது கூட ஃபார்வர்டட் தான், அது கூட டைப் பண்றதுக்கு யாருக்கும் நேரமோ மனமோ இல்ல. அது 1000 பேர்கிட்ட ஷேர் ஆகி அப்படியே ஃபார்வர்டுன்னு வந்துகிட்டே இருக்கு. அது மாதிரியான வாழ்த்துக்களை தானே இப்ப பரிமாறிக்கொள்ளுகிறார்கள். ஃபேஸ்புக்ல பார்த்தா கூட நான் உறவுல இருக்கிறதா இல்ல டைவர்ஸ் பண்றதா, அப்பா செத்து போயிட்டாரு ஊருக்கு போறதா வேண்டாமாங்கிற அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு தடத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இந்த காலத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தானே. இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது எப்படி நீங்க பிணைப்பு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு பேசுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். இங்க மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிறவங்க கூட ஒரு இயல்பான வாழ்க்கை வாழலையே. அந்த காலத்துல யார் வீட்டுக்கு வந்தாலும் உள்ள கூட்டிட்டு போய் அவங்க கையால சமைச்சு பரிமாறினாங்க. வள்ளுவர் சொல்றார், விருந்தோம்பல்னு
ஒரு அதிகாரமே இயற்றி எப்படி விருந்தினர்களை கவனிக்கணும், ஒருத்தன் இல்வாழ்க்கையில இருக்கிறதே விருந்தினர்களை எல்லாம் கவனிக்கிறதுக்கு தான் அப்படின்லாம் அவர் படிச்சு படிச்சு 10 பாட்டு எழுதி சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப விருந்தினர்களையும் கூட்டிட்டு 5 பேர் இருக்காரா 6 பேர் இருக்காரான்னு நம்ம போயிட்டு இருக்கோம். அங்க இந்த மாதிரி வீட்டுல வந்து உணவு படைக்கிற அந்த வழக்கமே மாறிக்கொண்டு வருகிறதே. ஆக தமிழர்களினுடைய பண்பாடு, இந்த உறவுகளினுடைய பிணைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த கால ஓட்டத்துல குறைந்து கொண்டே வருவதாகத்தான் எனக்கு படுகிறது அப்படின்னு அவரு வருத்தத்தோடு பேசிவிட்டு போயிருக்கிறார். அது சிந்திக்க வேண்டிய கருத்துக்களாகத்தான் படுகிறது. சரி, இது சரியில்லை, நாங்க வந்து இதுக்கு ஒரு சரியான மாற்று கருத்தை முன்வைக்க வருகிறோம், எங்களுடைய பார்வையில உறவு பிணைப்பு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு தான் நாங்க உணர்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக வருகிறார் ஆனந்த பிரகாஷ் நித்யானந்தம். இவருடைய சொந்த ஊர் வத்தலகுண்டு, கலிபோர்னியாவில் மனைவி சுபா மற்றும் 2 குழந்தைகளோடு வசித்து வருகிறார். மகாகவி சிற்றிதழில் துணை ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். பேச்சு போட்டிகளில் பங்கேற்பது, கட்டுரை கவிதை எழுதுவதிலே ஆர்வமுடையவர். திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர், பேராசிரியர் ஞான சம்பந்தன் போன்ற பல ஆளுமைகளோடு பட்டிமன்றங்களிலே பேசிய அனுபவம் தனக்கு பொக்கிஷமானது அப்படிங்கிறாரு. வாங்க, உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும் கோல்டு மைக் நித்தம் பேசு வலையொலி நேயர்களுக்கும் வணக்கத்தோடு பொங்கலோ பொங்கல். நல்ல தலைப்பு. இந்த பொங்கல் பட்டிமன்றத்துக்கு எந்த தலைப்பு பேசலாம்? ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பேசலாம், இல்ல ஹவுசிங் மார்க்கெட்டை பத்தி பேசலாம். இன்னும் நமக்கு பேசுறதுக்கு இமிகிரேஷன் பத்தி பிரச்சனை இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தா கூட அதெல்லாம் விட்டுட்டு உறவுகளை பத்தி பேசணும்னு நினைச்சோம் இல்லையா? ஏன் நினைச்சோம்? ஏன்னா நம்ம உறவுகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். எனக்கு முன்னாடி பேசிட்டு போன ஸ்ரீதர் வந்தாரு, புலம்புன்னு தள்ளிட்டாரு. பாவம், அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வர்ற பிரச்சனை அவருக்கு என்ன பாடுபடுத்துதுன்னு தெரியல. ஸ்ரீதர், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த குரூப் எல்லாம் மியூட் போட்டு விட்டு போயிருங்க, அவ்வளவுதான். இன்னும் உங்களுக்கு நிறைய சிம்பிள் சொல்யூஷன் சொல்றேன். இந்த டெக்னாலஜி உங்களை படாத பாடுபடுத்துதுன்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த காலகட்டத்துல வளர்ச்சினா என்ன? முதல்ல ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகுது. நம்ம எப்படி வளர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேசம் கடந்து இங்க வந்திருக்கோம். இங்க இருக்கவங்களை எல்லாத்தையும் சொந்தங்களாக்கிட்டு இருக்கோம். உறவுகள் அப்படிங்கிற நிலைக்கு மேல போய் நட்புகளையே உறவுகளாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அழகா நமக்கு முன்னாடி அதை பத்தி சொல்லிட்டு போனாங்க. சுபா வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? முந்தியெல்லாம் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும்னா என்ன பாடுபட்டோம். நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும்னா ஒரு லெட்டரை போடுவீங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் லெட்டரே போடுவாங்க. அந்த லெட்டர் போய் சேர்றதுக்கு 2 வாரம் ஆகும். சில சமயம் அது போய் டெலிவர் ஆகவும் ஆகாது. அவங்க அதுக்கு பதில் போடுறதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருந்ததை விட்டுட்டு, நான் அந்த ஊருக்கு போறேன், சிங்கப்பூர் போறேன், இங்க பார், நான் பார்த்த இடத்த நீயும் பார் அப்படின்னு ஒரு வீலாக்கு எடுத்து போட்டு விடுறாங்க. இதுல என்ன கஷ்டம் வரப்போகுது? நம்ம உறவுகள் எல்லாத்துக்கும் நம்ம அதை பார்த்தா கஷ்டப்படுவாங்கலாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு உந்துதல், நம்மளும் அடுத்து இந்த மாதிரி பண்ணணும், நம்மளும் முன்னேறணும். ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொன்னீங்க, சொந்தக்காரங்களை நம்ம தூக்கி விடணும் இல்லையா? சொந்தக்காரங்களை தூக்கி விடுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஹெல்ப் பண்ணணும், ரைட்டா? அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு போவாங்க. சுமித்ரா பேசும்போது இந்த ஈவைட் வைக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையை கொண்டு எடுத்துட்டு வந்து பேசுறாங்க. பத்திரிகை வைக்கிறதுக்கு இன்னமும் நீங்க நேரா வீட்டுக்கு போய் பத்திரிகை வைக்க முடியுமா? அதை சிம்பிளிஃபை பண்ற டெக்னாலஜி ஈவைட், அவ்வளவுதான். ஈவைட்ல அப்படி எவ்வளவு அழகா டெக்கரேட்டிவா அனுப்புறாங்க தெரியுமா? அதுவும் கஸ்டமைஸ் பண்ணி மாமாவுக்கு மச்சினனுக்கு தனித்தனியா அனுப்பலாம். நீங்க ஈவைட்ல அந்த அந்த போட்டோ அனுப்புறோம் இல்லையா, அந்த வீடியோ அனுப்புறோம் இல்லையா, அதுக்கு நிறைய ஏஐ டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு. அது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஆனா இன்னமும் நான் பழைய காலத்து மாதிரியே நான் லெட்டர் அனுப்புவேன், நேர்ல போய் சொல்லிட்டு வருவேன். காலம் அடுத்தடுத்த நிலைக்கு போய்கிட்டே தான் இருக்கும். எனக்கு ஒரு நியூஸ், இப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒருத்தர், அப்பெல்லாம் அந்த டெலிகிராம் அனுப்புறது ஒரு பெரிய கலை. ஏன்னா ஸ்கூல்ல அதுக்கு 5 மார்க்குக்கு பரீட்சையெல்லாம் எழுதுவோம்ல, எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு. அப்படிலாம் படிச்ச ஒருத்தர் லீவு முடிஞ்சிருச்சு, என்னால ஊருக்கு வர முடியல அப்படிங்கிறதுக்கு, சித்தப்பா லீவ் எக்ஸ்பயர்டு அப்படிங்கிறதுக்கு 50 ரூபா ஆச்சு. கையில பணம் இல்ல, ஒரு 10 ரூபா கம்மி பண்றதுக்கு சித்தப்பா எக்ஸ்பயர்டு அனுப்பிச்சு விட்டாரு. 10 ரூபா மிச்சம் பண்ணதுக்கு அந்த ஊரே திரும்ப அடிச்சு பரண்டு ஓடிச்சு. எவ்வளவு திட்டிருப்பானுங்க, யோசிச்சு பாருங்க. சொந்தத்துக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க முடிஞ்சுதா?
ஆனா இந்த காலகட்டத்துல அப்படியா? ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ போடு, பங்கு மசாலா வடை சாப்பிடுறேன் ஒரு போட்டோவை போடு. காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு போற வரைக்கும் நினைச்சா ஒரு போன், யாருக்குனாலும் அடுத்த செகண்ட் போன் பண்ணி நீங்க பேசிடலாம். நைட்டு கொட்டாவி விடுறது வரைக்கும் நீங்க பேசலாம், அதை பத்தி பேசலாம். ஏதோ தப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க, தப்பே இல்லை, அதை டெலீட் பண்ணிட்டு தப்பா பேசிட்டேன்ப்பா மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு அந்த குழுல மறுபடியும் நம்ம இணைஞ்சிட முடியும். முந்தையெல்லாம் சொந்தக்காரங்களை பாக்குறதுக்கு ஒரு விசேஷம் நடக்கணும், அந்த விசேஷத்தெல்லாம் போய் மீட் பண்ணுவோம். அந்த விசேஷத்துல எவ்வளவு கலாட்டா இருக்கும் தெரியுமா? நீ ஏன்டா எனக்கு பத்திரிக்கை வைக்கல, நீ ஏன்டா எனக்கு கூப்பிடல, இப்படின்னு சண்டை, அவ்வளவு சண்டை நடக்கும். அதெல்லாம் தப்பே கிடையாது. இப்பவும் கூட இந்த வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை, டெய்லி சண்டை நடக்குது, ஒவ்வொரு காரணத்துக்கும் சண்டை நடக்குது. நீங்க சொன்னீங்களே சோசியல் மீடியால தப்பான நியூஸ்களை பரப்புறாங்கன்னு, அந்த சோசியல் மீடியால ஒருத்தன் நியூஸ் போட்ட உடனே அதுக்கு பதிலுக்கு பதில் எவ்வளவு கான்வர்சேஷன் நடக்குது. இப்ப இருக்கவங்க எல்லாரும் வந்து தப்பா விஷயங்கள் நடக்குது யாராவது பரப்புனாங்கன்னா அதை நம்புற நிலைமையில இல்ல. ஏன்னா அனலைஸ் பண்றதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு. சொந்தக்காரங்கள்லயே ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, நாங்க வீடு ஒண்ணு வாங்குறோம், ஓகே, இதுக்கு எனக்கு சஜஷன் வேணும் அப்படின்னா வந்து சொந்தக்காரங்களாம் வாப்பா எங்க வீட்டுக்கு வாப்பா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? வாட்ஸ்அப் குரூப்ல இந்த இடத்துல வீடு பார்த்திருக்கேன், சஜஷனை சொல்லு, முடிஞ்சு போச்சு. எல்லா டீட்டெயிலும் எல்லாரும் கொடுக்குறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அடுத்த செகண்ட் ஒரு காலை போட்டா எல்லாத்தையும் பேசிட முடியும். ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு பேர் வைக்கணும்னா உலகம் ஃபுல்லா இருக்க அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க, அந்த சஜஷன் எடுத்துக்கிட்டு பேர் வைக்கிறாங்க. எவ்வளவு தூரம் கனெக்டிவா இருக்கிறோம் நம்ம. என்னோட நண்பன் ஒருத்தர் இருக்கான், அவன் அடிக்கடி சொல்லுவான், அந்த காலம் மாதிரி இப்ப இல்லடா. என் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவரு அப்படிதான் சொல்லுவாரு, சொந்தங்கள்லாம் இப்படி போயிட்டாங்களே, அந்த காலம் மாதிரி இல்லையே. இது வந்து எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம்தான். நம்ம வாழுகின்ற நிலைய எப்பயுமே நம்ம ரசிச்சு வாழ்றதே கிடையாது. அது கடந்து போனதுக்கு அப்புறம் அப்ப எப்படி இருந்துச்சு, இது வந்து ஒரு வியாதியா என்னன்னு தெரியல. நடுவர் அவர்களே, அந்த காலகட்டத்துல வாழ்ந்த போது அதை அனுபவிச்சும் வாழல, இந்த காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அதையும் அனுபவிக்க மாட்டேன், அதை மிஸ் பண்ணிட்டேன், அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. இப்ப இருக்கிறத எப்படி சிறப்பா நம்ம அனுபவிக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சுக்குங்க. உங்களுக்கான எல்லா வசதிகளும் இருக்கு. நினைச்சா நீ வீடியோ கால் போட்டுக்கிறீங்க, ஒரு டிக்கெட்டை போட்டா அடுத்த செகண்ட் போய் இறங்கி நீங்க பேசலாம், உங்களுக்கு வசதி இருந்தா. எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு. இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறப்ப இன்னமும் குறை சொல்லிட்டு இருக்கிறது சரியா அப்படின்னு தெரியல. இப்ப இருக்க காலகட்டத்துல இப்ப இருக்க வசதிகள்ல முன்னை காட்டிலும் நல்ல முறையில நம்ம அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத ஆணித்தரமா எடுத்து வச்சு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்து மக்களையோட பார்வையை திருப்ப சொல்லணும், உலகத்தை புரிஞ்சுக்கணும், இருக்கிறத அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு என்னோட வாழ்த்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, இருக்கிற வாழ்க்கைய ரசிச்சு வாழ கத்துக்கோங்க. இப்ப இந்த சோசியல் மீடியா வந்ததுனால தொடர்புகள் நமக்கு சுலபமாயிருக்கு, எதை வேண்டுமானாலும் நம்ம உடனடியா தொடர்பு கொண்டு செய்ய முடியுது. அப்படி தப்பா ஏதாவது பேசிட்டா கூட அதை டெலீட் பண்ணிட்டு திரும்பவும் மன்னிப்பு கேட்டு அந்த குழுவோடு நம்மால் இணைந்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கு வசதி இருந்தா உடனேயே ஒரு பிளைட்டை பிடிச்சி நீங்க ஊருக்கு போய் யாரை பார்க்கணுமோ பார்த்து பேச வேண்டியதை பேசலாமே. எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறப்ப நீங்க ஏன் உறவுகளோடு தொடர்பு இல்லைன்னு மூக்க சிந்தி போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இதற்கான பதிலை சொல்லுவதற்காக வருகிறார் உண்ணாமலை சுப்பையா. இவர் வசிப்பது டெக்சாஸ் மாகாணத்தில் இர்விங் எனும் ஊரில். இவருடைய சொந்த ஊர் காரைக்குடி. MS டேட்டா அனலிட்டிக்ஸ் முடித்திருக்கும் இவர் டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் சூப்பர்வைசராக டாலஸில் உள்ள FHLB வங்கியிலே பணியாற்றி வருகிறார். தமிழிலும் பெயிண்டிங் போன்ற பிற கலைகளிலும் ஆர்வம் மிக்கவர். வாங்க பேசலாம், பொன்னியின் செல்வன், உண்ணாவின் குரலில் போன்ற பல நிகழ்ச்சிகளை MTS இணைய வானொலியில் வழங்கி வருபவர். பல பட்டிமண்டபங்களை கண்டவர் இவரும். வாங்க உண்ணா, உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமா எடுத்து வைங்க. நன்றிங்க மேடம். தமிழ் அமெரிக்க நேயர்களுக்கும் நித்தம் பேசு கோல்ட் மைக் வலையொலி நேயர்களுக்கும் தைத்திங்கள் நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களுக்கும் சக பேச்சாளருக்கும் தைத்திங்கள் நல்வாழ்த்துக்கள்.
நடுவர் அவர்களே, நம்ம நேரா என்னோட கருத்துக்கு போறேன். சுபா எடுத்து ஆரம்பிச்சாங்க. மதர்ஸ் டே, அம்மாவை பத்தி பேசினாங்க. இன்னைக்கு எத்தனை பேரு அந்த மதர்ஸ் டே தவிர மத்த நாள்ல வந்து மதர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க சொல்லுங்க. என்ன வருஷத்துல ஒரு நாள் தான் அம்மாக்களை வந்து போற்றப்படுவாங்களா? வருஷம் முழுவதும் அம்மாக்களை போற்றப்பட வேண்டியதுதானேங்க. அது என்னங்க ஒரு நாளைக்கு மட்டும் அந்த ஒரு நாள் தான் பாத்தீங்கன்னா பொக்கே வருது என்ன, சாக்லேட்ஸ் வருது என்ன, கிஃப்ட் வருது என்ன, அதுக்கப்புறம் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. இதுதான் நாங்க வந்து தளர்ந்திருக்குன்றோம். ஆனா அவங்க வந்து இதை ஒத்துக்காம பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி ட்ரீயை பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? எந்த பிள்ளைய வேணாலும் கேட்டு உன் ஃபேமிலி ட்ரீ வரைய சொல்லுங்க, தெரியாது. ஃபேமிலி ட்ரீனா இன்னைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு இந்த வால் ஹேங்கிங்ல ஃபேமிலி ட்ரீ இருக்கு தெரியுமா? அதுதான் இந்த பிள்ளைங்களுக்கு ஃபேமிலி ட்ரீயா தெரியுது. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ட்ரீல எல்லா போட்டோஸும் பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி அத்தை மாமாலாம் இருக்க மாட்டாங்க. இவங்க குடும்பத்தோட வேற வேற ஊர்ல போய் எடுத்த இதை கொண்டாந்து வால் ஹேங்கிங்ல ஃபேமிலி ட்ரீயா போட்டுட்டு இதுதான் ஃபேமிலி ட்ரீன்னு இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க வந்து ஃபேமிலி ட்ரீய பேச வந்துட்டாங்க. அது இந்த ஃபேமிலி ட்ரீ சொல்றாங்களே, எத்தனை பிள்ளைங்களுக்கு பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தி பாட்டி ஆயா பாட்டையான்னு தெரியும்? எல்லாம் அங்கிள் ஆன்டி கிராண்ட்மா கிராண்ட்பான்னு 4 வார்த்தையில ரீப்ளேஸ் பண்ணிட்டு போகுதுங்க. ஃபேமிலி ட்ரீயை பத்தி இவங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம்ஸா இருந்தா நம்ம உறவுகள்கிட்ட தான் பேசுவோம்னாங்க. நிதர்சனமான உண்மை யோசிச்சு பாருங்க. பிரச்சனைன்னு வந்தா எனக்கு வந்து வெண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நான் முதல்ல என் ஃப்ரெண்டை தாங்க கூப்பிடுவேன். என் ஃப்ரெண்டை தான் கூப்பிடுவேன். ஏன்னா நமக்கு அந்த வேவ்லென்த் ஒத்து போகணும், நம்மளை புரிஞ்சுக்கவங்களா இருக்கணும். அது கண்டிப்பா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா? சோ எப்படி உறவுகளுக்குள்கிட்ட போய் நம்ம வந்து சொல்ல முடியும் சொல்லுங்க? அது வந்து சில இடத்துல நடக்கலாம், சில இடத்துல நடக்காம போகலாம். ஆனா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா நம்ம அதை வெண்ட் அவுட் பண்றதுக்கு இல்ல சொல்யூஷன் கேட்கறதுக்கு முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட தான் போவோம். இல்ல அதுக்கான மென்டர் அட்வைசர்னு இருக்காங்க, அவங்க கிட்ட தான் போவோம். அவங்க வந்து நம்ம உறவுகள்கிட்ட தான் போவோம் அப்படின்னு கடைசியா வந்து அவங்க முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே ரைமிங்லயே முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்னதெல்லாம் வந்து நடந்தா எனக்கும் சந்தோஷம் தான், கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா ரைமிங்லயே அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹரிஹரன் அப்படியே பல படங்களை சொன்னாங்களே. இந்த படத்தை சொன்ன நீங்க பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு, மறந்துட்டீங்களா? ஒரு பார்க்கிங்காக கீழ் வீட்டுக்காரங்களும் மேல் வீட்டுக்காரங்களும் எவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுதான் இன்னைக்குள்ள நிதர்சனம். அந்த காலத்துலதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த உறவுகள் பின்னி பிணைஞ்சதெல்லாம் அந்த காலம் தான். இந்த காலத்துல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு செல்ஃபிஷ் மென்டாலிட்டி இருக்கு. எனக்கு என்ன ஆதாயம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் இருக்கு. நம்ம அதை ஒத்துக்கத்தான் வேணும். நம்ம வந்து பேசுறதுக்காக எங்களுக்கு அப்படி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம இன்னைக்கு நம்ம உறவுகளை விட்டு இங்க கடல் கடந்து அயலகம் வந்திருக்கிறதுனால எனக்கு வந்து அங்க உள்ள எனக்கு வருமானம் பத்தல, நான் பொருள் நிறைய சேர்க்கணும்னு ஒரு செல்ஃபிஷ் மைண்ட் செட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம எனக்கு உறவு தான் வேணும் முக்கியம்னா நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமே. நம்ம பிறந்த தாய்நாட்டுல இல்லாத வழமை செழுமையா நமக்கு இங்க கிடைச்சிருக்க போது இங்க வந்து இமிகிரேஷனை பத்தி பேசுறீங்களே, இவ்வளவு இமிகிரேஷன் பயத்திலேயே நம்ம இங்க இருக்கிறதுக்கான வழிதானங்க தேடிட்டு இருக்கோம். இந்த இமிகிரேஷன் பிரச்சனையே வேண்டாம், என்னை விட்டா போதுண்டா சாமி, நான் என் உறவை பார்த்துட்டு வீடு போய் சேர்றேன்னு யாராவது பேசுறோமா? இல்ல. அப்படி என்னங்க பேசுறீங்க நீங்க? அப்புறம் வந்து அன்பை பத்தி சொன்னாங்க. அதாவது வந்து நம்ம என்ன அன்பு கொடுத்துருக்கோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கணும். தப்பான டெபினேஷனுங்க. அன்புன்றது அக்ஷய பாத்திரம் மாதிரி. நான் கொடுத்தாதான் நீ கொடுக்கணும்னு சொன்னா அது அன்பு கிடையாது. அல்ல எடுக்க எடுக்க சுரந்துகிட்டே இருக்கணும், அதுதான் அன்பு. அடுத்து நம்ம ஆனந்த பிரகாஷ் வந்தாங்க. அதாவது வந்து அவர் சொன்னாரு, நினைச்சா ஒரு போன் பண்ணி பேசுவோம். கரெக்ட் தான், நினைச்சா ஒரு போன் பண்ணி பேசலாம் இந்த காலத்துல. ஆனா இந்த பிரச்சனைனா நீங்க எல்லாரும் நினைக்க தவறிட்டீங்க. அதுதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. நினைச்சா பேசலான்றதை நானும் ஒத்துக்கிறேன். விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான் சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஆனா அந்த உறவுகள் வந்து அந்த 3 நாளைக்குள்ள இருந்தாதான் நமக்கு அதுக்கு ஒன்னா ஒத்து வரும். ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. இந்த கூட்டு குடும்பம் இதெல்லாம் வந்து ஒன்னா இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒன்னா இருந்தாதான் உறவுகள்லாம் வளர்கிறதுன்னா அது கண்டிப்பா ஒத்துக்கவே முடியாது. சோ இதெல்லாம் வந்து இவங்க பேசுனதுக்கு வந்து அடிக்கிட்டே போலாம். அதே மாதிரி கடைசி ஆனந்த பிரகாஷ் சொன்னாங்க, அந்த காலத்துல இருந்து அனுபவிச்சு வாழல, இந்த காலத்திலயே அனுபவிச்சு வாழலன்னு. அந்த காலத்துல அனுபவிச்சு வாழலைங்க. ஆனா வந்து தொலைநோக்கு பார்வை இருந்தது. நம்ம வருங்கால சந்ததியினருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற தொலைநோக்கு பார்வையோட அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு இருக்கா? இல்ல, நான் இன்னைக்கு வாங்குற சம்பளத்துக்கு இஎம்ஐ கட்டி நான் லைஃப சந்தோஷமா வாழ்ந்தா போதுன்ற மாதிரி மைண்ட் செட்டு தான் நமக்கு இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம அடிக்கிட்டே போலாம். உறவுகள் தளர்ந்து இருக்குன்றதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு.
இவங்க பேசுனதுக்கெல்லாம் இன்னும் கவுண்டர் கொடுத்துட்டே போகலாம். ஆனா நான் நேரமின்மை காரணமாக நான் என்னோட பாயிண்ட்டுக்கு வரேன். திருக்குறள் வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வந்து அன்பு இருக்கு, அந்த அன்புக்கு வந்து அடைக்கிற தாழா வந்து லாக்கா அமைஞ்சிருக்கிறது டைம் தான். எப்ப கேட்டாலும் டைம் இல்லை, எது கேட்டாலும் டைம் இல்லை, கையில போன் இருக்கு, பேச டைம் இல்லை. அந்த காலத்துல எங்க ஐயா மலையாள இருக்கும்போது எங்க ஆயாக்கு 50 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 10 நாக்கு ஒரு கடிதம் வாங்கி அதுல லெட்டர் எழுதி அதை எங்க ஆயாக்கு அனுப்பிச்சப்ப எங்க ஆயா அத்தனை வருஷம் அந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸையும் சேர்த்து வச்சு எங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அது எங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. இன்னைக்கு வாட்ஸ்அப் மெசேஜ், இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா டிசப்பியர் இன் 7 days, வாட்ஸ்அப் மெசேஜ் டிசப்பியர் இன் 7 days, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். எத்தனை மெசேஜஸ் நம்ம வச்சிருக்கோம் சொல்லுங்க. அன்னைக்கு போட்டோஸ் எடுத்தோம், அதை வந்து ஆல்பமா பிரிண்ட் பண்ணோம், அதை பார்க்க மெமரபிளா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே கூகுள் டிரைவுக்குள்ள போய் அடங்கிடுச்சு. எத்தனை வாட்டி நம்ம எடுத்து பார்க்கறோம். இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்டா போனதுனால அந்த மனசு வந்து இறுக்கமாயிடுச்சு. நம்ம இன்னைக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம். நம்மளோட ஸ்ட்ரெஸ் அதனால இன்க்ரீஸ் ஆகுது, ஒர்க் டென்ஷன். பிள்ளைங்கள் பக்கத்து ரூம்ல இருக்க பிள்ளைக்கு கால் பண்றத நேர்ல போய் கூப்பிட மாட்டேங்குவாங்க, போன்ல தான் கூப்பிடுறேன். நான் என் பொண்ணை வந்து மாடியில காலையில எழுப்பணும்னா போன்ல தான் அடிப்பேன் நான், அப்படி டைம் ஆச்சு எந்திரி அப்படின்னு. ஸோ இன்னைக்கு இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால அன்பு தளர்ந்து விட்டது அப்படின்னு என்னோட கருத்தை ஆணித்தரமா நான் பதிவு செய்யறேன். இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்கு நாம கொஞ்சம் சுதாரிச்சு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்தால் ஓரளவுக்கு அவங்க அதை முன்னாடி எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு என் கருத்துக்களை கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார். எல்லாம் ஈஸி தான் சொல்றீங்க, டெக்னாலஜி இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் ஈஸின்னு சொல்றீங்களே, நம்ம தான் கம்யூனிகேட்டே பண்றது இல்லையே, அப்புறம் டெக்னாலஜினால என்ன பயன்? நினைச்சா பேசலாம்னு சொல்றீங்க, ஆனா நினைக்க மாட்டேங்கிறோமே, அதனால தானே நம்ம பேசுறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஆக இந்த டெக்னாலஜினாலே விரைவாகி இருக்கிறது, நம்ம தொடர்பு கொள்ளுகிறது, அந்த வேகம் கூடி இருக்கிறது, விரைவாக இருக்கிறதே தவிர அது நிறைவாக இருக்கிறதா? நாம் செய்கிறோமா? எல்லா வசதிகளையும் கையில் வைத்துக்கொண்டு எத்தனை பேர் விருப்பத்தோடு நம் உறவுகளோடு பேசுகிறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவை தவிர்த்து வேற எந்த உறவுகளாவது தெரிந்திருக்கிறதா? ஃபேமிலி ட்ரீ வரைய சொன்னா கூட அம்மா அப்பாவோட டூர் போன இடத்தை தானே இந்த பிள்ளைகள் காட்டுகிறாங்க, வேற யாரையும் காட்ட தெரியலையே. அதுதானே இந்த காலத்து உண்மையாக இருக்கு. அந்த காலத்துல எங்க தாத்தா போட்ட கடிதத்தை எங்க பாட்டி பொக்கிஷமாக வைத்திருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு உண்மை. ஏன்னா அந்த காலத்துல கடிதம் போடுறது, அது போய் சேர்றதே ஒரு சிரமமான காரியமாக இருந்ததுனாலும் என்னவோ அவை இலக்கியங்களாக இருந்தன. மூவா வந்து வரைந்த கடிதங்கள்லாம் இன்னைக்கு கடித இலக்கியங்களாக கொண்டாடப்படுகின்றன. இப்ப நம்ம என்னத்தையோ டைப் பண்றோம், அதுவும் எப்படி இங்கிலீஷ்ல தமிழை டைப் பண்றோம். என்ன சாப்பிட்டியா அப்படிங்கிறது ENNA என்ன, இப்படிலாம் நம்ம எழுத ஆரம்பித்த பிறகு மொழியும் கெட்டு போச்சு. அது என்ன மொழினே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதுல ஒரு உணர்வுமே இல்லை. அந்த காலத்துல மெனக்கிட்டு ஒண்ணு எழுதினாங்க, அதனால அவை பொக்கிஷங்களாக புதையல்களாக இருந்தன. இப்ப நம்மகிட்டயும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஈடுபாடோ பிணைப்போ எதுவும் இல்ல. முக்காவாசி ஷேர் பண்றோம், ஃபார்வர்ட் பண்றோம், இல்ல எதையாவது தட்டுறோமே தவிர எதுலுமே ஒரு பிணைப்பு இல்லையே. எல்லாமே ரொம்ப மெக்கானிக்கலா இருக்கே. வீட்டுல இருக்கிறவங்க கூட ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறோமே, போன்ல தானே தொடர்பு கொள்றோம் அப்படின்னு அவங்க மன குமுறல்களை எல்லாம் கொட்டிட்டு போயிருக்காங்க. இதற்கு பதில் சொல்லுவதற்காக உறவு பிணைப்பு அதிகரித்திருக்கிறது என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளராக களம் காண வருகிறார் சங்கீதா மாதவன். இவர் வசிப்பது இர்விங், டெக்சாஸ் தான். கோவை மாவட்டத்தை சேர்ந்த இவர் MSc சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடித்து சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக டாலஸில் பணிபுரிகிறார். கவியரங்குகள், மேடை பேச்சு, பட்டிமன்றங்களிலே ஆர்வத்தோடு பங்கேற்று வருபவர். தமிழ் பள்ளியிலே உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகின்ற இவர் தமிழ்ச்சங்க பணிகளிலும் தன்னார்வத்தோடு ஈடுபடுபவர். நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் செயல்பட்டு வருபவர். வாங்க சங்கீதா, உங்க அணியுடைய நிறைவு பேச்சாளர் நீங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் திருமிகு மேகலா ராமமூர்த்தி அவர்களுக்கும், தமிழ் அமெரிக்கா டிவி கோல்டு மைக் நித்தம் பேசு வலையொலி தமிழ் உறவுகளுக்கும், என் அணியில் மற்றும் எதிரணியில் இருக்கும் நண்பர்களுக்கும் இனிய தைத்திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் மற்றும் என்னுடைய வணக்கங்கள். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேசிட்டு போனவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கவுண்டர் கொடுத்தேன்னா நான் மொத்தமா இன்னொரு 15 நிமிஷம் உங்களுக்கு டைம் இல்லாம போயிரும்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு முன்னாடி பேசிட்டு போனாங்க பாத்தீங்களா, உன்னா இருக்கிறதுலே மொத்த பொய்யும் அவங்க தான் சொல்லிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா, மதர்ஸ் டேல வந்து மதர் அன்னைக்கு மட்டும்தான் பாக்குறோமா.
அது வந்து எப்படி நமக்கெல்லாம் பர்த்டே வந்தா அன்னைக்கு ஒரு நாள் ஸ்பெஷலா இருக்கும், அதனால அன்னைக்கு மதர்ஸ் டே வந்து அன்னைக்கு ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்றோம். அதனால மற்ற நாள்லாம் மதருக்கு மறந்தது இல்லை. மதர் எப்பெல்லாம் இருக்காங்களா 325 நாளும் நம்ம கூட டிராவல் பண்றாங்க. காலையில வந்து சாம்பார் எப்படி பண்றது, புளிக்குழம்புக்கு என்ன பண்றது, நைட் இட்லி எப்படி ஊத்துறது இருக்குன்னு நம்ம கூட தூரமா இருந்தாலும் கூடவே டிராவல் பண்ணிட்டு வர அளவுக்கு தான் நம்ம அம்மாக்களோட நம்ம இன்னைக்கு உறவு இருந்துட்டு இருக்கு. அதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஃபேமிலி ட்ரீல வந்து போட்டோஸ் வச்சிருக்காங்களாம். ஐ திங்க் இப்போ அவங்க வந்து தப்பான ஃபேமிலி ட்ரீ அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஃபேமிலி ட்ரீ இப்பெல்லாம் கீழேயே வந்து பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், அங்கிள், ஆண்டி எல்லாமே வந்து பேரோட வருது. அவங்க வந்து அந்த ஃபேமிலி ட்ரீ வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற கரெக்டா மாத்தி வாங்கணும். அது ஏதோ கரெக்டா தப்பு பண்ணேன். அழகா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு உறவுகள் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா, நாத்தனார், தாத்தா பாட்டி, சித்தப்பா சித்தி அவங்க மட்டும் கிடையாதுங்க. நட்பும் வந்து ஒரு உறவு தான் இல்லையா? நடுவர் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லிட்டு. இப்ப எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில வந்து யாரு முக்கியமா நம்ம தூரமா இருந்து வாழ்றதுனால நம்மளுடைய கூட இருக்கிற நண்பர்களும் இப்ப உறவுகளாக அவங்கள என்ன சொல்றீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்றோமா இல்ல நெய்பர்னு சொல்றோமா, பக்கத்து வீட்டு மாமா பாரு, அத்தை பாரு, அந்த மாதிரி தான் இன்னைக்கும் வந்து அவங்களும் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட ஏன் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உறவுகள் இப்ப இருக்கிற உறவுகளுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப இருக்கிற உறவுகளுக்குள்ளேயும் வந்துருச்சு. அதனாலதான் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நான் என்னோட வாதத்தை வைக்க போறேன். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, கம்பேட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து பரந்த மனப்பான்மையோட எல்லா விஷயத்தையும் அவங்க கூடயும் சேர்ந்து பகிர்ந்துக்க முடியுது, ஒரு ஃப்ரெண்ட்ஸா பேச முடியுது, ஒரு அம்மா பையன் ஃப்ரெண்ட்ஸா பேசிக்க முடியுது, ஒரு அப்பா பையன் ஃப்ரெண்ட்ஸா பேசிக்க முடியுது. அந்த மாற்றம் இந்த காலத்துல வந்து ரொம்பவே நிகழ்ந்திருக்கு. இதே உன்னா பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொன்னாங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அவங்க என்னுடைய தோழியை என்னோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிருந்தாங்க. நான் நினைச்சேன் ஒரு ஒரு 50 பேர் இருப்பாங்க, ஏதோ தெரிஞ்சவங்க தெருவுல இருக்கவங்க. 300 பேர் இருந்தாங்க நடுவர் அவர்களே. அவங்களுடைய மொத்த அமெரிக்காவில் இருக்கிற மொத்த உறவுக்காரர்களும் அவங்க வீட்டில் இருந்தாங்க. சோ கடல் கடந்து வந்து உறவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு அழகா அவ்வளவு உறவுகளையும் அழைச்சு அவ்வளவு அழகா ஃபங்க்ஷன் பண்ணாங்க. குறைந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு மனசாட்சி இல்லாம பேச வந்துட்டாங்க. நிறைய மாடி வீட்டுக்கு ஏன் ஃபோன் பண்றாங்கன்னு தெரியல. பெருசா வீடு வாங்கினா அப்படிதான் ஒன்னா ஃபோன் பண்ணி தான் கூப்பிடணும். அன்னைக்கெல்லாம் காலத்துல பாத்தீங்கன்னா சிறிய அழகான வீடு இருந்தது, கூப்பிடும் தூரத்துல மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு பெரிய வீடு வாங்குறோம், அதனால வந்து ஃபோன் பண்ணி தான் கூப்பிட வேண்டியதா இருக்கு. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் அவர் வந்து அவரு நிறைய புலம்பிட்டு போயிட்டாரு. எங்க அணில ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸ்டேட்டஸ் இன்ஸ்டால போடுறதுல எதுக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம பரந்த மனப்பான்மையோட பார்க்கணுங்க. ஏன்னா பார்த்தோன்னா அதை பார்த்துட்டு புறம்படக்கூடாது. அப்புறம் அவங்க போயிருக்காங்க நாமளும் போகலாம், அந்த மாதிரி ஒரு ஒரு புஷ், அந்த புஷ் எடுத்துக்கணும் நம்ம. ஓ அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ணி நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஹாப்பினஸ் வரணும். அந்த ஃபோரம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா SOS குரூப்ல வந்து இந்த இவ்வளோ ஒரே நெகட்டிவா கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னாரு. தவறுங்க. அங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அவங்க இவ்வளவு தூரம் கடந்து வந்து வாழ்ற இடத்துல ஒரு ஃபோரம் இருக்கு, அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். என் வீட்டுல ஒரு பிரச்சனை என்ன பண்றது அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு 4 பேர், பதில் சொல்றதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. இதுல அதுக்கு முன்னாடி பேசினவர் சொன்னாரு, சொந்தக்காரங்க எல்லாம் வந்து சும்மா பேசுறதுக்கு தான் இருப்பாங்க, ஆனா வந்து பணம் கேட்டா ஓடி போயிருவாங்க. என்னங்க பேசுறீங்க? இந்த காலகட்டத்துல கோஃபண்ட்மின்னு ஒண்ணு தெரியாதவங்களுக்கு கூட நம்ம வந்து கோஃபண்ட்மி வந்ததுன்னா அதை பார்த்து நம்ம வந்து பணத்தை டொனேட் பண்றோம், யாருன்னே தெரியாது நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து நீங்க கண்டிப்பா ஒத்துக்கணும். நடுவர்களே இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப கணவன் மனைவிக்குள்ள நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அவங்க டேட் பண்றாங்க. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா 40 வயசு ஆச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு, ஓ எனக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு வயசாயிருச்சு இல்ல, இப்பெல்லாம் 40களில் தான் வாழ்க்கையே தொடங்குது. ஹைக்கிங் போறாங்க, அட்வென்ச்சர் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து இப்போ சினிமால பார்த்திருப்போம், இந்த ஆனந்தம் படத்துல ஆசையா ஆசையா இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே அப்படின்னு வரும். இப்போ அதெல்லாம் சினிமால தான் சாத்தியப்படும் அப்படிங்கிற காலம் போய் இப்போ இன்னைக்கு நீங்க எவ்வளோ வந்து வீடியோஸ் பாக்குறீங்க, எல்லா ஃபேமிலியில ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அத்தனை பேர் 50 பேர் 100 பேர் சேர்ந்து குடும்பங்களோட சேர்ந்து ஊர்ல முடிகிறவங்க ஒரு இடத்துக்கு போய் கொண்டாடுறாங்க. எல்லாரும் தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க, உண்மையே கிடையாது. இப்பவும் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் எல்லாம் ஃபெஸ்டிவல்னா புக் ஆயிருது. இங்கிருந்த ஊருக்கு போய் என் நண்பன் வந்தாதான் கல்யாணமே வைப்பேன் அப்படின்னு சொல்லி டேட் ஃபிக்ஸ் பண்றவங்க இருக்காங்க. இங்கிருந்து டிராவல் பண்ணி போய் ஃப்ரெண்டு மேரேஜுக்காக டிராவல் பண்றவங்க கூடுங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து சேஞ்சஸ் நிறைய நம்ம வந்து நடந்துருச்சு. நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 1960ஸ்ல ஒரு அப்பா மகன் உறவு எடுத்து பார்த்துட்டீங்கன்னா எதிர் பார்த்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஆக்வர்டான ரிலேஷன்ஷிப் இருக்கும், எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. அப்பாவும் பையனும் சேர்ந்து ஒரு டேட் வச்சுக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து வெளியே போறாங்க. அப்பாவை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது, மகன் புரிஞ்சுக்க முடியுது, ஷேர் பண்ணி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆனதுனால உறவுக்குள்ள பிணைப்பு மிக அதிகமாக வளர்ந்துருக்கிறதுன்னு தான் சொல்லுவேன். ஆமாங்க, இருக்குதாங்க. சரி, எல்லா இடத்துலயும் ஒரு கலை இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குதான் சொன்னாங்க. என்னைக்கோ கோச்சிட்டு போன ஒரு சித்தப்பா, ஒதுக்கி வச்சிருக்கிற ஒரு தாய் மாமா, பிரச்சனை கொடுக்குற நாத்தனார், இந்த சன்
டிவி சீரியல்ல வர மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குதான் செய்வாங்க. அந்தப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போறது இல்லையா? அந்த மாதிரி நாம இந்த தலைமுறையில விட்டு கொடுத்து போலாம். அதையும் மீறி அவங்க ஒதுங்கி தான் இருப்போம் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்கள ஒதுங்கி விட்டுட்டு நீங்க நல்லபடியா உங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த ப்ராட் மைண்டடோட இருந்தா பிணைப்பு இன்னும் அதிகரிக்கும். அதுதான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஊர்ல வந்து ஃபியூனரல் நடந்தா போக முடியல. முன்னாடி சுமித்ரா சொன்னாங்க அதுக்கு அதுக்கு யாரு கூட போக முடியல அப்படின்னு. இல்லைங்க, உண்மை கிடையாது. ஊர்ல ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்கிருந்து வந்துதான் பணம் அனுப்புறாங்க. உடம்பு சரியில்லைன்னா அங்கிருந்து சம்பாரிச்சு அங்க குடும்பங்கள் நம்மளோட உறவுகளுக்கு பணம் அனுப்பி அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். இல்ல முடியலன்னா இங்கிருந்து வேலையை விட்டுட்டு நிறைய நண்பர்கள் போய் அங்க இருந்து அப்பா அம்மாவுக்கு சரி பண்ணிட்டு திரும்பி வந்தவங்க எல்லாம் எங்களுக்கு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கண்டிப்பா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ ஃபியூனரல் அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாம நடக்குது. சில சமயம் போக முடியாத தவிர்க்க முடியாத காரணங்களால எவ்வளவு மனவேதனை இருக்கும் அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால அது ஒரு எக்ஸாம்பிளா நீங்க சொல்லவே கூடாது. ஸ்ரீதர் வந்து விளையாட்டுல கூட வந்து காட்டுறாங்க, வித்தியாசம் காட்டுறாங்க அப்படின்லாம் சொன்னாரு. கிடையாதுங்க, விளையாட்டுக்கு இன்னைக்கு வந்து போகவே கூடாது அப்படின்னு சொன்னவங்க ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்றாங்க, அவுட்டிங் போறாங்க, ஒரே மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போய் என்ஜாய் பண்றாங்க. எவ்வளோ ஒரு ஃபெஸ்டிவல் வந்தா சரி, எவ்வளோ கெட் டுகெதர் பண்றான், எப்போ பாட்லக் பண்ணலாம். பாட்லக் வந்து இட்ஸ் அ குட் திங்குங்க. ஏன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதை நீங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பண்ற அதே சாம்பார் அதே சட்னி தான் உங்க வீட்டுல சாப்பிடணும். இதே நீங்க பாட்லக்னு பண்ணி வச்சுங்க, ஒரு 10 குடும்பம் ஒன்னா சேர்ந்து கூட சேர்ந்து சமைச்சு இன்னைக்கு பானை பொங்கல் வச்சு சாப்பிடுறோம். வெளியே கரும்பு கட்டி பானை பொங்கல் வச்சு சாப்பிடுறோம் அமெரிக்கால. நீங்க போய் இன்னும் நீங்க வந்து ஏதோ முன்ன வந்து ஏதோ பார்க்கிங் நான் அப்பயும் நினைச்சேன். நடுவரவுகள் எவ்வளவோ அழகான மூவி சொல்லிட்டு வந்தாங்க. உடனே முன்ன வந்து விக்கிபீடியால தொடவே கஷ்டப்பட்டு ஒரு நெகட்டிவ் மூவியை தேடி கொண்டு எடுத்து எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. நீங்க ரீசெண்டா இன்னொரு இன்சிடென்ட் கூட பார்த்திருப்பீங்க நடுவர் அவர்களே. இந்த இண்டிகோ ஃபிளைட் கேன்சல் ஆனதுனால ரிசப்ஷன் வந்து ஆன்லைன்ல நடந்தது அப்படின்னு. ஆமாங்க, கேன்சல் ஆயிடுச்சு. எந்த உறவுக்காரனாவது போனானா எல்லாரும் இருந்து, மணமக்கள் மட்டும்தான் அங்க இல்ல, ஆனா மீதி பேர் எல்லாரும் இங்கிருந்து பொறுமையா இருந்து வாழ்த்தி, அது வந்து ஒரு பிணைப்பை தானே காட்டுது. நீங்க ஏன் அதை நெகட்டிவா பாக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நடுவர் அவர்களே. ஒரு இடத்துல நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நீங்க வந்து அதை ஒரு உங்க அண்ணன் தம்பி கூட நீங்க உணர்வோட சேர்ந்து இருந்தீங்கன்னா, இல்ல உங்களோட அப்பா அம்மா கூட நல்லா இருந்தீங்கன்னா, அது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி அது கண்டினியூ ஆகும். ஸோ அதனால அதை தான் நாம வந்து சொல்லிக் கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு அப்படிங்கறத என்னுடைய வாதம். என்னங்க பிணைப்பு கம்மியாயிருச்சுன்னு எதுக்காக புலம்புறீங்க? அதெல்லாம் கவர்மெண்ட் ரூல் போடணுமா? யாராவது வந்து உங்களுக்கு ஏன் கம்மியா வச்சிருக்கீங்கன்னு வீட்டுக்கு போங்க. நீங்களே இன்னைக்கு காலைல உங்க அப்பா அம்மா கூப்பிட்டு பேசுங்க, உங்க சித்தப்பா சித்தி கூட பேசுங்க, ஹெல்ப் கேளுங்க. நீங்க என்ன பண்ணணும்னு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கண்டினியூ ஆகும். சுமித்ரா இன்னொன்னு சொன்னாங்க, சீனியர் ஹோம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. காலம் ரொம்ப மாறிடுச்சுங்க. இப்ப முன்னாடி மாதிரி எல்லாரும் சேர்ந்து இப்ப தாத்தா பாட்டி கூட அழகா ரொம்ப வசதியா சீனியர் ஹோம்ஸ்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவங்க அவுட்டிங் போறாங்க, அங்க வசதியோட வாழறாங்க. ஸோ கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி மாமியார் மருமகள் உறவுகள் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குங்க. ஒரு காலத்துல மாமியார் உறவுகள் ஒரு எதிரி ரிலேஷன்ஷிப் மாதிரி பார்த்தது போய் இப்போ கல்யாணங்கள்ல மாமியார் டான்ஸ் ஆடி மருமகளை வரவேற்கிறாங்க. வீடியோஸ் பாக்குறீங்களா இல்லையா? எவ்வளவு வீடியோஸ் வருது. மருமகனை வந்து இப்போ அப்படி வச்சு தாங்குறாங்க. அந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த பாசிட்டிவான திங்ஸை நம்ம வந்து பார்க்கணும், அந்த நெகட்டிவான விஷயங்களை ஒதுக்கிட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறதா என்னுடைய வாதம். ஒரே ஒரு இது சொல்லி முடிச்சுக்கிறேன். உணரும் வரை உறவு பொய்தான், புரியும் வரை அன்பும் புதிர்தான். அல்ல முடிஞ்சா மட்டும் அன்பு வராதுங்க. நம்ம வந்து அதை புரிதல் வேணும். அந்த புரிதல் இருந்ததுன்னா இந்த புரிதல் இன்னைக்கு நிறைய அதிகமாயிருக்கு. அதனால இன்றைய சூழலில் உறவுகள் கண்டிப்பா பிணைப்பு அதிகமாக இருக்கிறது என்று என் வாதத்தை வைத்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில அது ஒரு டிரான்ஸ்பர்மேஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப வந்து உறவுகள் அப்படிங்கிறத விட நட்புணர்வு கூடியிருக்கு. கணவன் மனைவி வந்து நண்பர்களை போல பழகுகிறார்கள். இதை நம்ம வள்ளுவர் அப்பவே சொல்லிட்டார். கணவனுக்கும் மனைவிக்குமான எனக்கும் என் காதலிக்குமான நட்பே வந்து காதலே வந்து நட்பு போன்றதுதான் அப்படின்னு அவர் வந்து காதல் சிறப்புரைத்தல் அதிகாரத்திலே சொல்கிறார். உயிரோடு ஒரு நல்ல ஒரு திருக்குறள் இருக்கு, உயிரோடு உடம்போடு உயிரிடை என்ன, உடம்போடு உயிரிடை என்ன மற்றந்த மடந்தையோடு எம்மிடை நட்புங்கிறார். இந்த பெண்ணோடு நான் கொண்ட உறவுங்கிறது நட்பு அப்படிங்கிறார். ஆக கணவன் மனைவி காதலர்கள் நட்புணர்வோடு இருப்பதுங்கிறது நெடுங்காலமாக நம்மிடம் இருந்து வருகின்ற ஒரு உணர்வு தான். அது இடையில நம்ம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு உணர்வு மட்டுப்பட்டு இருக்கிறது. ஆனா இப்ப அது மீண்டும் துளிர்த்து இருக்கிறது. கணவன் மனைவி வந்து நட்புணர்வோடு பழகுகிறார்கள். அப்பா பிள்ளைக்கு இடையில கூட அந்த ஒரு நட்புணர்வு இப்ப இருக்கு. அந்த காலத்துல அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது. ஆக இது ஒரு நல்ல ஆரோக்கியமான உறவாக எனக்கு படுது. இப்போ கோஃபண்ட் மீ மாதிரியான நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லையா? அதனால எத்தனையோ பேருக்கு
தேவைப்படுகின்றவர்களுக்கு நம்ம பண உதவி செய்கிறோம். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பண உதவி செய்கிறோம். ஃப்ளைட்டு நின்று போனா கூட அங்க அந்த இடத்துலயே நம்ம திருமணத்தை நடத்துறோம், வரவேற்பை நடத்துறோம். ஆக காலத்துக்கு ஏற்ற வகையிலே உறவுகளுடனான பிணைப்பு வேறு ஒரு வகையிலே புதிய பரிணாமத்தோடு இருக்கிறது. அதனால இல்லை, குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றது பொருத்தம் இல்லை அப்படின்னு தன்னுடைய கருத்தை வைத்திருக்கிறார். இல்லைங்க, குறைந்துதான் இருக்கிறது. இது மாதிரியான விஷயங்கள் சில இடங்களிலே நடக்கலாமே தவிர இது பரவலாக எல்லா இடங்களிலுமே நடக்கிறதா அப்படிங்கிற ஐயப்பாடு எங்களுக்கு இருக்கிறது என்று பேச வருகிறார். குறைந்துள்ளது அணியினுடைய நிறைவு பேச்சாளரான கிங்ஸ்லி சாமுவல். இவர் தமிழ்நாட்டின் திருச்சி மாநகரை சேர்ந்தவர். பள்ளி பருவத்திலிருந்தே தமிழ் இலக்கண இலக்கியங்கள் மீது ஆர்வம் கொண்டவர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே தமிழ் மொழி பாடத்தில் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்றவர். இந்த சாதனைக்காக அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் கரங்களால் தங்கப்பதக்கம் பெற்றவர். அமெரிக்காவில் குடியேறிய பின்னர் கொலம்பஸ், ஒஹையோ நகரிலும் டெட்ராய்ட் நகரிலும் தொடர்ந்து தமிழ் அமைப்புகளிலும் தன்னார்வ பணி செய்து வருகிறார். துணைத் தலைவர், இலக்கிய கழக பொறுப்பாளர், தலைவர், அறங்காவலர் குழு உறுப்பினர் போன்ற பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் செயற்குழுவிலே இயக்குநராகவும் செயலாளராகவும் பணியாற்றிய அனுபவம் உடையவர். தற்போது மிச்சிகன் தமிழ் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர். வாங்க கிங்ஸ்லி, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்களும் கூட. இன்றைய வாழ்க்கை முறையில் உறவுகளுடனான தொடர்பு, அந்த பிணைப்பு குறைந்து இருக்கிறது அப்படிங்கிற தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். எனக்கு முன்னாடி பேசிட்டு போன பல பேருக்கு பதிலடிகளை என்னுடைய அணியினரே கொடுத்துட்டாங்க. அதனால அதுல நான் நேரம் செலவிடாம சங்கீதா அவர்கள் சொன்ன ஒரு சில கருத்துக்களுக்கு மட்டும் பதில் கூற வேண்டிய கடமைப்பட்டுள்ளேன். கோஃபன்மியை பத்தி சொன்னாங்க. வாழும் பொழுது அவர் கூட இணைந்து இருந்து அவரோட நேரம் செலவிட்டு அவருடைய நட்புறவாக இருந்து அவருடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்று இல்லாமல் கடைசியில கோஃபன்மி அவர் இல்லாத பொழுது பண்ணி என்ன பயன்? இதற்கு சங்கீதா அவர்களிடம் என்ன பதில் இருக்கிறது? இதைத்தான் நாங்க சொல்றோம். பிணைப்பு என்பது ஒருவர் வாழும் பொழுது இருக்க வேண்டியதை தவிர வாழ்க்கை முடிந்த பிறகு கோஃபன்மி பண்ணுவதால் வருவது அல்ல பிணைப்பு. அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அவங்க நிறைய அடுக்கி கொண்டே போனாங்க. ஹைக்கிங் ஒன்னா போறோம், பைக்கிங் ஒன்னா போறோம், ஒரே சட்டை போடுறோம், பாட்லக் பண்றோம் அப்படின்னாங்க. ஒரு ஊர்ல, இந்த ஊர்ல வச்சுக்கோங்க, ஒரு பாட்லக் பண்றப்ப என்னென்ன பிரச்சனை வருது தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் அந்த பாட்லக் ஒரு மெனு போடுவாங்க பாருங்க. அந்த மெனுல யார் எதை செலக்ட் பண்றாங்கிறதுல அவ்வளோ பிரச்சனை. போன தடவை நான் பைனாப்பிள் ரசம் நான் செலக்ட் பண்ணிட்டேன், இந்த தடவை ஏன் அவ செலக்ட் பண்ணா எனக்கு முன்னாடி? உடனே அந்த ஹோஸ்ட்டுக்கு மெசேஜ் பண்ணி ஐ வாண்ட் டு டேக் பைனாப்பிள் ரசம்னு எத்தனை பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க? இது எல்லா ஊர்லயும் நடக்கிறது தானேங்க. அவன் மட்டும் எப்போதுமே பிளேட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறா, நாங்கெல்லாம் டிஷ்ஷஸ் எடுத்துக்கிறோங்கிற சண்டை எத்தனை இடங்கள்ல நடக்குது ஒரு பாட்லக்ல. பாட்லக்கை ஒரு பிணைப்பு அப்படின்னு சொன்னாலும் அங்கங்க சில சச்சரவுகளை அது தொடர்ந்து தந்து கொண்டு தான் இருக்கிறது. இது ஒரு வழக்கமாக தான் இருக்கிறது. அப்புறம் நிறைய பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, ஆக்சுவலா இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா இது போன்ற பிணைப்பு இல்லாத தன்மைகள் தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஆகி பல்வேறு பெரிய பெரிய பிளவுகளை உருவாக்குகிறது. அதை அவர்கள் மறந்து விடக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அம்மா கீழே சமைச்சிட்டு இருக்கிறாங்க, மாடியில் பையன் டிவி பார்த்துட்டு இருப்பான், இல்லைன்னா ரோப்ளாக்ஸ் விளாண்டுட்டு இருப்பான். இங்கேருந்து சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க, தம்பி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வா அப்படிங்கிறாங்க. பையனுக்கு ஒன்றுமே கேட்காது, ஏன்னா அவன் ஹெட்ஃபோன்ஸில் இருப்பான். திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் எடுத்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அவன் ஃபோனை பார்க்க மாட்டான். அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா கிட்ட சொல்லியோ இல்லை அவங்களோ வைஃபையோ இல்லை ரிமோட்டில் டிவி ஆஃப் பண்ணுறது, இதுதான் பண்ணுறாங்க. அப்பா அங்கேருந்து பையன் வேகமாக ஓடி வரான் சாப்பிட. ஹூ டர்ன்ட் ஆஃப் த டிவி அப்படின்னு கத்துவான். இந்த போல தன்னுடைய சொந்த பிள்ளைகளிடம் கூட அவர்களை சாப்பிட அழைப்பதற்கு கூட இப்படி பல உத்திகளை கடைபிடிக்க வேண்டிய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க எங்க பிணைப்பு இருக்கிறது சொல்லுங்க? அந்த பையனுக்கு அம்மா அப்பா வீட்டுல 12 மணி நேரம் இல்லைன்னாலும் கூட கவலை இருக்காது, காமா இருப்பான். ஆனா தன்னோட டேப்லெட்ல சார்ஜ் இல்லைன்னா ரொம்ப பேனிக் ஆயிடும். அத்தகைய சூழல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வச்சுதான் நாங்க சொல்றோம், இன்றைய வாழ்க்கை முறையில இந்த உறவுகளுடனான பிணைப்புங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு.
யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு மேற்கோள்லாம் சொன்னாங்க. ஆமா, அதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, அப்படிதான் இருக்கும். ஆனா என்ன, அப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு தான் நாங்களும் சொல்றோம். அந்த பாடல்ல இடையில ஒரு வரி வரும், நீர்வழிப்படும் புனை போல். இப்ப எல்லாரும் நம்ம அதை மட்டும் தான் ஃபாலோ பண்றோம், யாதும் ஊரே யாவரும் கேளீரை ஃபாலோ பண்றது இல்லை. அங்கதான் அங்க பிணைப்பு குறையுது. நீர்வழிப்படும் புனை போல் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். இந்த தண்ணியில அடிச்சுட்டு போற தெப்பம் மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிட்டு இருக்கும். அதையெல்லாம் மறந்துடுறாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய போனை எடுத்து பார்த்தா நம்மளோட போன்ல எத்தனை கான்டாக்ட்ஸ் இருக்குங்க? 2000 கான்டாக்ட்ஸ் இருக்கு ஈஸிலி. அதுவே நம்ம போன் மாத்திரப்பதான் நமக்கு இது, ஆஹா நமக்கு 2000 பேரை தெரியுமாடா, இதுவே நமக்கு புதுசா இருக்கேன்னு. ஆனா அதுல எத்தனை பேர் கூட நம்ம ஆக்டிவா டச்ல இருக்கோம் சொல்லுங்க? ஃபேஸ்புக்ல பார்த்தா 1500 ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம எத்தனை பேர் கூட ரியலா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம் அந்த 1500 பேர்ல? எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து கான்டாக்ட்ஸ் வைத்திருக்கிறோம், அவர்களோட அந்த கனெக்ஷனை வைத்திருக்கிறோமா என்றால் கிடையாது. உங்களுக்கு இருப்பது எல்லாம் கான்டாக்ட்ஸ் மட்டுமே, நாட் கனெக்ஷன்ஸ். உங்களுடைய வீட்டிலே வைஃபை சிக்னல் மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறது, உறவுகளோட இருக்கின்ற சிக்னல் மிக வீக்கா இருக்கிறது. அதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நிதர்சனமான உண்மை. முன்னாடி எல்லாம் வந்து உறவுகளை மேம்பாடு செய்வதுங்கிறது ஒரு கடமையாக இருந்தது, குடும்பங்களிலேயும் சரி சுற்றங்களிலேயும் சரி. ஆனா இப்பொழுது உறவுகளை எப்படி நம்ம மேனேஜ் செய்யலாம் நம்முடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏத்தாற் போல அப்படிங்கிற ஒரு சூழல் தான் உருவாகி இருக்குது. இது மிகவும் கடினமான ஒரு அபாயகரமான சூழல். ஒருவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ரிலேஷன்ஷிப்பையும் எப்படி மினிமல் மெயின்டெனன்ஸ் செய்வது என்ற ஒரு மோடில் மனிதன் சிந்திக்க தொடங்கி விட்டான். எனக்கு இவருடைய கனெக்ஷன் வேண்டும், இவரை எப்படி நான் மினிமலாக மெயின்டைன் பண்ணி கொள்வது? அப்பப்பொழுது ஒரு குறுஞ்செய்தி, ஒரு டச் பேஸ், மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ், ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு டெக்ஸ்ட். இது போல ஒரு மினிமல் மெயின்டெனன்ஸ் ஸ்ட்ராட்டஜியை மனிதன் பயன்படுத்த தொடங்கிவிட்டான். இது ரொம்ப ஆபத்தான ஒரு அபாயமான சூழல். நமக்கு உண்மையா டைம் இல்லைலாம் கிடையாது. இஃப் வி வாண்ட் வி கேன் மேக் டைம். நேரத்தை நாம் உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் நாம் உறவுகளை ப்ரையாரிட்டைஸ் செய்வதில்லை. அதுதான் வந்து உண்மையாலுமே வந்து இங்க நடக்குது. இந்த வாட்ஸ்அப் குழுமங்களை பத்தி நிறைய பேசினாங்க. வாட்ஸ்அப் குழுமங்கள்ல பாத்தீங்கன்னா பொதுவாகவே பேசுறப்போ ஒன்று சொல்லுவாங்க, யூ டோன்ட் ரியாக்ட், யூ ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப வாட்ஸ்அப் குழுமங்கள்ல ஈவன் குடும்பங்களுக்கான ஒரு குரூப்ஸ்ல கூட என்னன்னா ரெஸ்பான்ஸ் இருக்கிறது இல்லை, ஒன்லி ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா ஒரு தம்ஸ் அப் ரியாக்ஷன், ஏதாவது ஒரு கருத்து போட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் ரியாக்ஷன். ஒன்லி ரியாக்ஷன்ஸ் மட்டுமே இருக்கிறதே தவிர ரெஸ்பான்ஸ் எங்குமே இருக்கிறது இல்லை. அதே போல மற்றவங்கலாம் சொன்னாங்க, ஒரு பர்த்டேனா ஒரு ஆட்டோமேட்டட் டெக்ஸ்ட். இப்போ ஃபேஸ்புக்கில் இன்னொன்று வேற வருது, நீங்கள் பர்த்டேக்கு ஒருத்தவங்களை விஷ் பண்ண மறந்துட்டீங்கன்னா அவங்க பேஜில் போனால் யூ ஃபர்காட் டு விஷ், டு யூ வாண்ட் டு சென்ட் அ பிலேட்டட் விஷன்னு கேட்குது. உங்களுடைய மறதியை கூட அவர்களிடம் ஒரு ஃபோன் பண்ணி நான் உனக்கு விஷ் பண்ண மறந்துட்டேன் சாரின்னு சொல்றது கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இந்த தொழில்நுட்பம் அதையுமே இந்த தொழில்நுட்பத்தால் மூடி மறைக்க பார்க்கிறது. அப்படி இருக்கிற ஒரு வாய்ப்பையும் கூட நீங்களா மனசுல கூட நினைப்பீங்க, ஐயோ நம்ம வாழ்த்து தெரிவிக்க மறந்துட்டுமே, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடலான்னு. ஆனா அதற்கு கூட இந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு வாய்ப்பு தருவதில்லை. அப்படி இந்த தொழில்நுட்பத்தின் கட்டுப்பாட்டிலே நம்முடைய பிணைப்புகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து. முன்னாடியெல்லாம் வந்து துக்கம் அப்படின்னா ஓடி போய் நிற்போம். இப்பொழுது ஒரு குரூப்ல ஒரு துக்கம் செய்தி அப்படின்னு வந்தா ஆர்ஐபி 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 என்று 100 ஆர்ஐபிக்கள் மட்டும்தான் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இவங்க எல்லாம் விஐபிக்கள், அடுத்து இவங்களுக்கு வேலைக்கு போகணும், மற்றதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. பல உறவுகள் வந்து எப்படி விரிசல் அடையுதுன்னா இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜஸை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாததுனால தான் உடைகிறது. பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலங்கிறத வாட்ஸ்அப்பே காட்டி கொடுத்துருது. அதனால தான் பல இணைப்புகள் வந்து உடைகிறது. அதே போல் ஸ்டேட்டஸில் வந்து சண்டை போட்டுக்கிறது. நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன்னா மற்றவங்க வந்து அதை எப்படி யோசிப்பாங்கன்னா, ஓ இது நமக்காக தான் இந்த ஸ்டேட்டஸ் இவங்க வச்சுருக்காங்க போல், நம்ம வந்து இதுக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதற்கு அவங்க ஒரு பதில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது. இது போல் தேவையற்ற விஷயங்களை இந்த டெக்னாலஜி நம்மை சிந்திக்க வைத்து இந்த பிணைப்புகளை இன்னும் இந்த பிளவுகளை உருவாக்குகிறது.
அதே போல குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தையும் இது பண்றாங்க. அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸுக்கும் இன்டர் டிபெண்டன்ஸுக்குமான வித்தியாசங்கள் தெரிவதில்லை. ஐ கேன் மேனேஜ் மை செல்ஃப், ஐ டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் எனி ஒன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அவங்க போகிறாங்க. அவர்களுக்கு எல்லாமே இந்த உலகத்தில் கோ எக்ஸிஸ்ட் ஆகுது, இன்டர் டிபெண்ட் ஈச் அதர்ங்கிற அந்த கான்செப்ட் அவர்களுக்கு இந்த காலங்களில் தெரிவதில்லை. பெரியவர்கள் கூட பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ட்ரிவன் லைஃபை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர ரிலேஷன்ஷிப் ட்ரிவன் லைஃபை மறந்து விடுகிறார்கள். எனக்கு ஜாப், என்னுடைய ப்ரமோஷன், என்னுடைய விசா ஸ்டேட்டஸ், என்னுடைய கிரெடிட் ஸ்கோர், என்னுடைய 2வது வீடு, நான் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரன்ல போறப்ப எத்தனை உறவுகளை அவர்கள் இழந்து கொண்டு தன்னுடைய சக்சஸ் ட்ரிவன் லைஃபை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 55 வயசுக்கு மேல அவர்கள் உட்காரும் பொழுது அவர்களுக்கு இதெல்லாம் இருக்கும், மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். அதை அவர்கள் அந்த வயதிலே மட்டும்தான் உணர்வார்கள். இப்பொழுது பட்டிமன்றத்திலே பேசும் இந்த 3 பேருக்கும் அவர்களால் அது உணர முடியாது. ஆக நம்முடைய இந்த வாழ்விலே இந்த உறவுகளை நாம் தொடர்ந்து பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் நாங்களும் சொல்கிறோம். ஆனால் இன்றைய சூழலில் இந்த உறவுகள் பலமாக இல்லை. அதைத்தான் நாங்கள் ஆணித்தனமாக குறிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கரியரை பில்ட் பண்ணிக்கிறோம், ஒரு நல்ல கேரக்டரை பில்ட் பண்ணிக்கிறோமா, ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிற ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணிக்கிறோமா என்றால் இல்லை. நாமும் இந்த சூழல் தொடர்ந்தால் வீட்டிலே இருக்கின்ற ஒரு ஏர் கூலரை போல, ஒரு வேக்யூம் கிளீனரை போல, ஒரு ரொபாட்டிக் வேக்யூம் கிளீனர் அல்லது ஒரு ஏதாவது ஒரு மின்சாதன பொருளை போல நாமும் ஒரு சாதன பொருளாக தான் மாறிவிடும். நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துருப்போம், நம்மகிட்ட ஃபோன் இருக்கும், அது சார்ஜில் கனெக்ட் ஆகிருக்கும், அதில் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க நம்மளும் ஒரு உயிரினம் போல ஒரு ஓரமாக தான் வாழ்ந்து கொண்டு இருப்போம் ஃபியூச்சர்லையுமே. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு நன்றாக நிர்வகிக்க தெரிகிறது, ஆனால் நம்மளுடைய உறவுகளை பராமரிக்க தெரிவதில்லை. நாம் வசிக்கிறோம் ஆனால் வாழவில்லை. we exist but we don't live. இந்த வித்தியாசத்தை நாம் அனைவரும் புரிந்து கொண்டால் தான் நம்முடைய உறவுகள் பலமாக அடையும். இந்த சூழல் தொடர்ந்து கொண்டே போனால் அன்பு என்பது ஒன்று அனாதையாக இருக்கும் அல்லது அருங்காட்சியகத்தில் தான் இருக்கும் என்று கூறி இன்றைய சூழலில் நம்முடைய வாழ்க்கை முறையில் உறவுகளுடனான பிணைப்பு குறைந்திருக்கிறது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல அருமையான கருத்துக்களை கிங்ஸ்லி எடுத்து வைத்திருக்கிறார். இத்தோடு நம்முடைய பட்டிமண்டப விவாதங்கள் நிறைவுறுகின்றன. 2 அணியைச் சேர்ந்தவர்களுமே அவரவர் பங்குக்கு, அவரவர் அணிக்கு வலுவூட்டக்கூடிய, பொலிவூட்டக்கூடிய பல அற்புதமான கருத்துக்களை பல்வேறு கோணங்களிலே, பல்வேறு பரிமாணங்களிலே முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னுடைய முன்னுரையிலேயே சொன்னது போல பாசக்கார மனிதர்களாகத்தான் நாம் இருந்தோம் என்று நான் அழுத்தி சொல்லுவதன் வாயிலாகவே இப்பொழுது அதிலே கொஞ்சம் தளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ ஒண்ணு மண்ணா இருந்தோம், ஒரமுறையா இருந்தோம்னா அந்த கால வாழ்க்கை முறை அப்படி இருந்தது, சரியா? அதனால அதை நான் குறையாக சொல்லவில்லை. அந்த நம்ம எல்லாருமே நில உடைமை சமுதாயத்திலே எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து விவசாயம் செய்தார்கள், உழவு தொழிலிலே ஈடுபட்டார்கள். அதனால எல்லாரும் ஒன்றாகவே இருந்தார்கள், ஒரே வீட்டிலே வாழக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு நேர்ந்தது. அதனால சில பேர் உண்மையான மகிழ்ச்சியோடு இருந்தார்கள், சில பேர் அதை பொறுத்து கொண்டு இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழல் இருந்தது. எப்ப இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்ததோ, தொழிற்சாலை மயமாக்கம், அந்த வளர்ச்சிகள் எல்லாம் ஏற்பட்ட பிறகே குடும்பங்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிய ஆரம்பித்தன. இதுதான் வரலாறு. ஒரு காலத்துல நம்ம எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருந்தவர்கள் தனித்தனியாக போவதற்கான வாய்ப்பினை வாழ்க்கையும் அந்த தொழில்களும் ஏற்படுத்தி கொடுத்தன. அப்புறம் கிராமத்துல இருந்தவங்க படிப்பதற்காகவும் தொழில் நிமித்தமாகவும் கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு புலம்பெயர்ந்தார்கள். இது ஒரு சின்ன இடங்கள்ல நடந்துட்டு இருந்தது. ஒரு மாநிலத்திற்குள்ள தொடக்கத்துல இது நடந்துட்டு இருந்தது. கிராமத்துல இருந்தவங்க சென்னை மாதிரியான நகரங்களுக்கு படிப்பதற்காகவோ அல்லது தொழில் செய்வதற்காகவோ வந்தார்கள். அதெல்லாம் நம்ம குறை சொல்லலை. ஏன்னா காலத்தினுடைய சூழல், காலத்தினுடைய கட்டாயம் அப்படி பிரிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்படிதான் இந்த நியூக்ளியர் ஃபேமிலி முறை வந்தது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, நமக்கு அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட், அதுதான் ஹியூமன் சைக்காலஜி. நம்ம எப்ப கொஞ்சம் கொஞ்சமா பார்க்காம விலக ஆரம்பிக்கிறோமோ அப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருக்கமும் குறைய ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் உளவியல் உண்மை. நம்ம அதை மறுத்து பேசலாம், ஆனா உளவியல் ரீதியாகவே தினம் நம்ம ஒருத்தரை பார்த்து கொள்வதற்கும் நம்ம அவசியம் ஏற்பட்டால்தான் அவர்களை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும் போது இயல்பாகவே அந்த நெருக்கம் கொஞ்சம்
குறையத்தான் செய்யும். அது இயல்பு, மனித இயல்பு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு காலத்துல ஆண்கள் மட்டும் வேலைக்கு போனாங்க, பெண்கள் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் நம்முடைய ஈன்று என்ன சொல்லுவாங்கல்ல, ஆடவன் வந்து வேலைக்கு வினையே ஆடவருக்கு உயிரே மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிர், ஆடவர் தான் எங்களுக்கு உயிர், ஆடவர் வேலைக்கு போவாங்க என்று அந்த புறநானூற்று பெண்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் கால ஓட்டத்துல பெண்களும் படிச்சு வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் வேலை 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 வேலை, காலையிலும் வேலை மாலையிலும் வேலை அப்படின்னு 2 பேருமே ஓட தொடங்கிய பிறகு அவங்களே ஒரே வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய கணவனும் மனைவியுமே அந்த ஷிஃப்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொள்வதே கூட அரிதாக போய்விட்டது இன்றைய நகர வாழ்க்கையில. இந்த பிள்ளைங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, யார் இந்த அங்கிள் சண்டே மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போறாரு, டேய் அவர் தாண்டா உங்க அப்பா அப்படின்னு வேடிக்கைக்கு சொன்னாலும் அதுதான் உண்மை. ஏன்னா அப்பாலாம் வேற இடத்துல வேலைக்கு போன பிறகு பிள்ளைகளுக்கு அப்பாவையே இவர்தான் உங்க அப்பா, அங்கிள் கிடையாது அப்படின்னு அம்மாக்கள் மறுபடியும் ஒரு ரீஇன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டிய சூழலும் கால ஓட்டத்திலே ஏற்பட்டது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, ஓடியும் அப்படின்னா உனக்கு உள்ளூர்ல வேலை இல்லைன்னா நீ வெளிநாட்டுக்கும் போய் வேலைகளை தேடு என்று சொன்னார்கள். இப்ப வந்து உள்நாட்டுல வேலை இருக்கோ இல்லையோ வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், அங்கே வந்து நம்ம பணம் சம்பாதிக்க வேண்டும்ங்கிறது ஒரு வாழ்க்கை முறையாகவே மாறிவிட்டது. ஒரு ஃபேஷனாவே ஒரு 25-30 வருஷமா ஆகிவிட்டது. அங்க உங்களுக்கு வேலை இருந்தாலும் கூட ஒரு டெபுடேஷன்லயாவது நான் அமெரிக்கா போய் ஒரு 2 வருஷம் இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் வந்திருக்காங்க இல்லையா? அங்க வேலை இருக்கும், இருந்தாலும் அவன் போயிட்டான், என் ஃப்ரெண்டு போயிட்டான், நானும் போயே தீருவேன், நானும் அங்க போய் ஒரு 2 வருஷமாவது வேலை பார்த்தே தீருவேன் அப்படின்லாம் வந்து கங்கணம் கட்டி கொண்டு வெளிநாடுகளுக்கு வந்தவர்கள் உண்டு. இவங்க திரவியம் தேடுவதற்காக வந்தாங்களா இல்ல போட்டிக்காக வந்தாங்களாங்கிறதே ஒரு கேள்விக்குறி. ஆக இப்படி வந்தவர்கள் பலர் என்ன செய்தார்கள், இந்த வாழ்க்கை முறை தொல்லை இல்லாத, சொந்தக்காரனுங்க தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்க முடியுதுடா, நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு அங்கிருந்து வந்த கம்பெனியை விட்டுட்டு இங்கே அமெரிக்கா பேஸ்டு கம்பெனிக்கெல்லாம் மாறி இங்கேயே குடியேறியவர்கள் பலரை நான் அறிவேன், பர்சனலாவே எனக்கு தெரியும். ஆக நம்ம ஒரு காலகட்டத்துல தேவைக்காக வெளிநாட்டுக்கு வந்தது என்பது தாண்டி அது ஒரு ஃபேஷன் ஆச்சு, அதுதான் ஒரு பெருமைன்னு ஆச்சு. அப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் குடியேறிய பிறகு பலர் இந்த வாழ்க்கை முறைக்கு பழகினோம். நம்ம கூட ஊருக்கு திரும்பி போறதுனாலும் நம்ம பிள்ளைகள் நம்மை அனுமதிப்பதில்லை. இங்கேயே பிறந்து வளரக்கூடிய பிள்ளைகள் திரும்பவும் ஊருக்கு போய் அந்த வாழ்க்கை முறைக்கு செட் ஆவதில்லை. அதையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை முறை அவர்களுக்கு பிடித்து விட்டது. இதுலயே அந்த ஒரு இங்கேயே வேறு பிடித்து விட்டார்கள். அதனால அங்க போய் அவங்களால திரும்பவும் அந்த செடியை பிடுங்கி அங்கே நடுவதுங்கிறது சிக்கலாக இருக்கிறது. ஆக இது மாதிரியான பிரச்சனைகள்ங்கிறது ஒரு கடந்த 25-30 ஆண்டுகளாக நாம் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனை. ஆக புலப்பெயர்வுங்கிறது அந்த காலத்துல ஏதோ மிக குறைந்த அளவிலே இருந்தாலும் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக மிக அதிக அளவிலே இருப்பதனால நாம் உறவுகளை விட்டு விரும்பியோ விரும்பாமலோ பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. இங்க வந்த பிறகு இந்த வாழ்க்கை முறை நமக்கு அந்த வாழ்க்கை முறையை விட சௌகரியமாக இருக்கிறது. உண்டா இல்லையா? சௌகரியமாக இருக்கிறது. நம்ம சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம இருக்க முடியுது. டெக்னாலஜி வந்துருச்சு. ஆக விருப்பப்பட்டப்ப ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜை தட்டி விடலாம், சோசியல் மீடியால ஒரு போட்டோவை போட்டு விடலாம், முடிந்தது என்கிற வகையிலே நமக்கு தொழில்நுட்பம் அந்த வகையிலே உதவி செய்கிறது. அதாவது பார்க்காமலே கூட பழகாமலே கூட நம்ம அவர்களோடு பிணைப்பில் இருப்பது போல காட்டிக் கொள்வதற்கு இந்த தொழில்நுட்பங்கள் நமக்கு பேருதவி புரிகின்றன. குழந்தைங்களை சொல்றோம், எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துருக்காங்க, ரோப்ளாக்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க, இல்லைன்னா கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. பெரியவர்கள் என்ன செய்யறோம், காலை எழுந்தவுடன் ஃபேஸ்புக், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல ரீல்ஸ், மாலை முழுதும் யூடியூப், இப்படிதான் நம்மளே உட்கார்ந்துருக்கோம். ஆக நம்ம பிள்ளைகளையும் குறை சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு பெரியவர்களும் கூட இந்த தொழில்நுட்பத்திற்கு எண்ணிம யுகத்திலே விரும்பியோ விரும்பாமலோ அடிமையாகி விட்டோம் என்பதுதான் உண்மை. காலம்பரை எந்திரிச்ச உடனே கையெல்லாம் பரபரக்குது. அந்த வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்காம, யூடியூப் பார்க்காம, இன்ஸ்டா பார்க்காம நமக்கு பொழுதே போக மாட்டேங்குதே. அந்த அளவிற்கு நாம் தொழில்நுட்பங்களுக்கு அடிமையாகி விட்டோம். அந்த அளவுக்கு பரபரப்பு நம்முடைய உறவினர்களோடு பேசுவதிலே நமக்கு இல்லை என்பதுதான் உண்மை. அதை மறைப்பதற்காக அல்லது அதை ஈடுகட்டுவதற்காக வேண்டுமானால் நாம் இங்கு இருக்கக்கூடிய நண்பர்களோடு அப்பப்ப அந்த பாட்லக் செய்யறது, பொங்கல் விழா சேர்ந்து ஒன்னா பானையில பொங்கல் வைக்கிறது, இதெல்லாம் செய்கிறோமே தவிர, ஆனால் இவையெல்லாம் நம் இந்தியாவிலோ அல்லது வேறு இடங்களிலோ இருக்கக்கூடிய உறவுகளுடனான பிணைப்பை அதிகரிக்குமா, சரி செய்யுமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு இருக்கிறது. ஒண்ணும் இல்ல, வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோரோடு பேச மாட்டேங்கிறாங்க, செல்போன்லயே தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
எவ்வளவு சொன்னாலும் அவர்களை நம்மால் மாற்ற முடியவில்லை. அந்த அளவிற்கு வீட்டுக்குள்ளேயே இப்ப அந்த உண்ணா சொன்ன மாதிரி டெக்ஸ்டிங் என்ன பண்ணிட்டு இருக்க, மாடியில இருக்கியா, கீழவா, வீடு பெரிதாக இருப்பதுதான் காரணமா அல்லது மனம் சிறிதாக போனது காரணமா அப்படின்னு கூட நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கும். இப்ப கிங்ஸ்லி சொன்னது போல இந்த வயதிலே நமக்கு இதெல்லாம் மிகச் சரியாகவே பட்டாலும் நம்ம தான் தொடர்ந்து தொடர்புல இருக்கமே, கான்டாக்ட்ல இருக்கமே என்று தோன்றினாலும் இப்ப நம்ம இளம் வயது மத்திய வயதிலே இருப்பதனால இப்ப நமக்கு இது ஒரு பெரிய தொல்லையாகவோ பிரச்சனையாகவோ வராது. ஆனால் நமக்கும் முதுமை என்று ஒன்று வரும். அப்ப நமக்கு சுற்றி நம்ம உறவுகள் யாருமே இல்லாமல் தனித்து விடப்படும் போது வெறும் தொழில்நுட்பங்களோடு நம்மால் வாழ்ந்து விட முடியுமா என்று நாம சிந்திச்சு பார்க்கணும். ஒண்ணும் இல்லை, இப்ப நம்முடைய பெற்றோர்கள் பல பேர் இந்த மத்திய வயதை கடந்து இங்க இருக்கக்கூடிய பல பேருடைய பெற்றோர்கள் இந்தியால இருக்காங்க, தமிழ்நாட்டுல இருக்காங்க. நீங்க சொன்னீங்க பேசும்போது, சங்கீதா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், இப்பதான் அந்த ஹோம்ஸ்ல எல்லாம் எல்லா ஃபெசிலிட்டிஸோடய அவங்க இருக்காங்களே, அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க, தே ஆர் என்ஜாயிங் their own life happily. அதை நம்ம அவங்க கிட்ட போய் இன்டர்வியூ எடுத்து பார்த்தாதான் தெரியும் எத்தனை பேர் அதை விரும்புகிறார்கள், எத்தனை பேர் வேறு வழி இல்லாமல் அந்த வாழ்க்கைக்கு தங்களை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அறிந்த வகையிலே பல முதியவர்கள் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல், அங்க எல்லா வசதியும் இருக்குங்க, சாப்பாடு டைமுக்கு கொடுக்குறாங்க, நர்ஸ் செக் பண்றாங்க, பிபி பாக்குறாங்க, பிரஷர் பாக்குறாங்க, ஆனா கைய பிடிச்சிட்டு அம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு பிள்ளை இல்லையே அப்படிங்கிற வருத்தம் அவர்களிடம் இருக்கிறது. 1000 பேர் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு வேலைக்கு அவங்களோட வாக்கிங் போகலாம், ட்ரெக்கிங் போகலாம், ஹைக்கிங் போகலாம், சமைச்சு கொடுக்கலாம். ஆனால் அவங்களுடைய நெருக்கமான உறவுகள் பக்கத்துல இல்லையே என்கின்ற ஏக்கம் பல முதியவர்களுக்கு, அவங்க எவ்வளவு வசதிகளோடு கூடிய அந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருந்தாலும் எல்டர்லி ஹோம்ல இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒண்ணும் இல்லை, இப்ப கடந்த 25 ஆண்டுகள்ல தான் இந்த அளவிற்கு அந்த முதியோர் இல்லங்கள், எல்லா வசதிகளுடன் கூடிய முதியோர் இல்லங்கள் தமிழகத்திலே பெருகி இருக்கின்றன. இதனுடைய அறிகுறி என்னன்னா, உறவுகளுடனான பிணைப்புகள் அந்த அளவிற்கு அகன்று போயிருக்கின்றன, அகண்டு போயிருக்கின்றன. அந்த காலத்துல எல்லாம் வயசானவங்களை நம்ம பார்த்திருக்கோமா? ஏதாவது முதியோர் இல்லத்துல எல்லாரும் ஒன்றாகத்தானே இருந்தார்கள். அட்லீஸ்ட் பிள்ளைகளாவது பெற்றோர்களை வைத்து கொண்டிருந்தார்கள். இப்ப அப்படி இல்லை. இப்ப கல்யாணத்துக்கு பொண்ணு வரும்போதே என்ன கேக்குதான், உன் வீட்டு லக்கேஜ் எல்லாம் இங்க கூட்டு வராத. யாரு லக்கேஜ்னா பையனோட அம்மா அப்பா. இப்ப மாமியார் மாமனாரே எக்ஸ்ட்ரா லக்கேஜாக ஆகிவிட்ட காலம். நீங்க தான் பேசும்போது சொன்னீங்க, கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ்வதே கூட இந்த காலத்துல சாதனை ஆகிவிட்டது. கல்யாணம் பிக்ஸ் பண்ணும் போதே எப்ப டைவர்ஸ் பண்றதுன்னு அந்த பேப்பர்ஸையும் சேர்த்துதான் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ என்று கேட்கின்ற வகையிலே இப்போது உறவுகளிடையே மிக விபரீதமான போக்கு தொடர்ந்து நிலவுவதை நம்ம பார்த்து கொண்டுதான் வருகிறோம். இந்த அளவிற்கு முன்பு மன முறிவுகள் இல்லைங்க. உறவுகளோடு ஒன்றாக இணக்கமாக இருந்த காலத்துல இவ்வளவு பிரச்சனைகளோ இவ்வளவு மன முறிவுகளோ இல்லை. இந்த காலகட்டத்திலே இவை மிக அதிக அளவிலே அதிகரித்திருக்கின்றன. அப்படின்னா அவங்களுக்கு சரியான கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு, அவங்களுடைய நல் வாழ்க்கையிலே அக்கறையோடு அவங்களுக்கு வழிகாட்டுவதற்கு பக்கத்துல யாரும் இல்லை என்பதுதான் உண்மை. ஏன் பக்கத்துல இல்ல? நம்ம வச்சுக்கல, நம்ம தான் எல்லாரையும் வெட்டி விட்டுறோமே, அப்புறம் எப்படி அவங்க நம்ம கூட இருப்பாங்க, நமக்கு வழிகாட்டுவாங்க? ஆக காலத்தினுடைய சூழல், மனிதர்களினுடைய உளவியல், புலம் பெயர்ந்த வாழ்க்கை முறை, இந்த எண்ணிம யுகத்திலே தெரிந்தோ தெரியாமலோ இந்த தொழில்நுட்பங்களுக்கு அடிமையாகிவிட்டு அதுதான் வாழ்க்கை, அதிலே நாம் கொள்ளுகின்ற உறவே போதுமானது என்கின்ற இந்த எண்ண ஓட்டம் எல்லாமும் சேர்ந்து இந்த உறவுகளுடனான நெருக்கத்தை குறைத்திருக்கின்றன. அந்த பிணைப்பை கொஞ்சம் குறைத்துத்தான் இருக்கின்றன என்பதுதான் நடைமுறையிலே காணுகின்ற உண்மையாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் சேர்ந்து இருக்கிறது அதெல்லாம் வானவில் மாதிரி. இந்த இளமை காலத்துல நம்மோடு சேர்ந்து வருகிற நண்பர்கள், நம்ம சேர்ந்து கொஞ்சம் சாப்பிடுறது, சேர்ந்து ஒரு சினிமாவுக்கு போறதெல்லாம் வாழ்க்கை இல்லை. அவை வாழ்க்கையிலே மின்னல் போல வந்து போகின்ற வசந்தங்கள். ஆனா இந்த நீண்ட நெடிய வாழ்க்கையிலே நமக்கு கடைசி வரைக்கும் துணை வரக்கூடியவர்கள் நம்முடைய உறவுகள் தான். ஆக நம்ம வேண்டான்னு ஆரம்பத்துல கத்திரிச்சு விட்டுட்டு திரும்ப நீங்க ஒரு 50 வயசு 60 வயசுக்கு போனீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது யாரும் உங்களை தேடிக்கொண்டு வரமாட்டார்கள். ஆக இளம் வயது முதலே இந்த உறவுகளுடனான நெருக்கத்தை, பிணைப்பை நாம பேணிக்கொண்டுதான் வர வேண்டும். சும்மா டெக்ஸ்ட் மெசேஜ் போடுறதுனாலலாம் இந்த உறவுகளை நீங்கள் வாழ வைக்க முடியாது. ஒன்று சொல்லுவேன், இந்த உறவுகள் எல்லாம் நம்முடைய கையிலே வளரக்கூடிய நகங்கள் அல்ல. வேண்டும் என்றால் வைத்துக் கொள்வதற்கும், வேண்டாம் என்றால் வெட்டி வீசுவதற்கும். அவை நம்முடைய கரங்கள்.
நம்மை பலப்படுத்தக்கூடிய கரங்கள், நம்ம துவண்டு விழுகின்ற போது நம்மை தாங்கி பிடிக்க வேண்டிய, காக்க வேண்டிய கரங்கள். ஆகவே இந்த உறவுகளை எல்லாம் நாம் எப்போதுமே நெருக்கமாக பேண வேண்டும். அப்போதுதான் அந்த உறவு நமக்கு தேவைப்படுகின்ற காலத்திலே, நம்முடைய முதுமை காலத்திலே நமக்கு தோள் கொடுக்கும் என்று சொல்லி, இன்றைய வாழ்க்கை முறை காரணமாகவும், நம்முடைய உளவியல் காரணமாகவும், தொழில்நுட்பங்களின் காரணமாகவும் உறவுகளுக்கு இடையேயான பிணைப்பு குறைந்திருக்கிறது என்பதையே என்னுடைய தீர்ப்பாக சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்து அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தலைப்பான இன்றைய வாழ்க்கை முறையில் உறவுகளுடனான பிணைப்பு அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்ற வாதத்தை எடுத்தொடுத்து சிறந்த பேச்சாளர்களான ஸ்ரீதர், கிங்ஸ்லி, ஹரிஹரன், சங்கீதா, சுமித்ரா, உண்ணாமலை, ஆனந்த பிரகாஷ், சுபாஷினி ஆகியோர் வாதம் செய்து தீர்ப்பை அழகாக நடுவர் அளித்து இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை முடித்ததற்கு மிக்க மிக்க நன்றி. தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி சார்பாகவும் நித்தம் பேசு வலையொலி சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.